மாதிரி அவங்க மாத்திக்க போறாங்க. சரியா? அதுக்கு சஜஷன் மெயில் ஒண்ணு வந்துருச்சு. அன்னைக்கு எல்லாருமே போட்டோம். சரியா? நீ அதுல போய் சொல்லிக்கோ உன் ஒப்பீனியன. எனக்கு தேவை பப்ளிக் ஒப்பீனியன சொல்லு. மக்களுக்கு நீ என்ன சொல்ல போற? அத சொல்லு. சரியா? இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணதோ அத சொல்லு. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். அத சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிட்டான் அன்னைக்கு வந்து. எத்தனை பேர் யூடியூப்ல திமுக எதிரா பேசுறான் சொல்லு பார்க்கலாம். ஒருத்தர் 2 பேர் தான். மத்த எல்லாருமே எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு போறானுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தி சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு சப்போஸ் இந்த சோசியல் மீடியா இல்ல, டிவிக்கு எல்லாம் சொல்றேன் பாரு, இன்னும் 15 வருஷம் டிஎம்கே தான் தமிழ்நாட்டு ஆளும் தெரியுமா? இவனுக்கு பண்ற அந்த விளம்பர மாடல் அரசியலுக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு டிஎம்கே இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங் கண்டென்ட் அவனுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. தட் மீன்ஸ் எல்லாருக்கும் பணம் கொடுத்து வச்சிருக்கான். நீங்க டிவிக்கு கட்சிகள்லாம் உன்னை என்னை கூட சேர்த்து கூட வேலை பேசுவான். உனக்கு ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பத்தி ட்விட்டர் போட்டு சொல்லிட்டு. இந்த மனுஷன் வந்தாலும் தான் அரசியல் மாற்றமே ஒண்ணு இங்க மாறி இருக்கு. வேற யாராலுமே கிடையாது. காலையில ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில வைரலான ஒரு பையன் இது மாதிரி ஒரு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு அவன் இருந்து இதுவ தன்னையே மாத்திக்கிட்டான் அந்த கட்சி வந்ததுக்கு அப்புறம். நான் என்னையே மாத்திக்கிட்டேன். காரணம் என்னன்னா அவருடைய கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் இங்க தேவை. நெகட்டிவிட்டி இருக்குயா. எனக்கும் உனக்கும் இருக்கும். எல்லாருக்குமே நெகட்டிவிட்டி இருக்கும். உன்னை அறியாம நீயும் தப்பு செய்வ, என்ன அறியாம தப்பு. இங்க அதுவா முக்கியம். அதை விட பல மடங்கு பலம் அந்த ஆள் தெரியுதுயா. யானையை விட பல மடங்கு பலம் இருக்கு தெரியுமா அந்த ஆளு. அப்படி கண் அசைச்சா போதும் மீடியா மொத்தம் அவர் மேல போக்கஸ் நிக்குது. யோ, அவர் பேரே சொல்ல தேவையில்ல. என்ன, அவர் பேரே சொல்ல தேவையில்ல. இந்த தப்பு நடக்குதுன்னா போதும் மீடியாக்காரன் போடுறான் பரபரப்பா திமுகவை அடித்த விஜயன்னு போடுறான். காரணம் என்ன? அவர் என்ன சொல்ல வராருன்றது எல்லாரும் கன்வே ஆயிடுச்சு ஏற்கனவே. அதையும் மீறி அவர் ஏன் பேர் சொன்னார்னா, இவங்க காட்டியிருந்த ஒரு பூச்சாண்டிக்கு தான் அவர் பேரை சொன்னாரு. இல்லைன்னா மென்ஷன் பண்ற அளவுக்குலாம் நீ பெரிய ஒர்த்தே இல்லைன்ட்டார். ஏன்னா உனக்குதான் அசிங்கம். நீ நல்லது பண்ணியிருந்தா கூட மென்ஷன் பண்ணலாம். அலெக்ஸ் வந்து 100 பேருக்கு சாப்பாடு போட்டான், மாஸ்டர் வந்து ரத்த தானம் பண்ணாரு, அது ஓகே, அதுக்கு பேரை மென்ஷன் பண்ணலாம். நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு பேரை மென்ஷன் பண்ணணும்னா பேரை மென்ஷன் பண்ணி தான் தெரியணுமா? பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு மட்டும் இந்த நீதி என்ன கொடுத்துட்டீங்க நீங்க? அப்படி இவ்வளவு நாள் கட்சி பேரை சொல்லி சொல்லி மேடை நின்னு கத்துறீங்கல்ல, அப்படி என்ன பண்ணிட்டீங்க? இதே ஸ்டாலின் தான் ஜெயலலிதா மரணத்துக்கு வந்து நீதி வாங்கி தரோன்னு ஆட்சிக்கு வந்தாரு. என்ன பண்ணாரு இது வரைக்கும்? அவரு ஒண்ணுமே பண்ணலையே. இவங்களோட ஊழல்லாம் நிரூபிப்பேன், இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள போடுவேன்னாரு ஸ்டாலின். ஏடிஎம்கே என்ன பண்ணாரு இந்த 4 வருஷத்துல? ஒரு எம்எல்ஏ, ஒரு வட்ட செயலாளர், யார ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டாங்க இந்த டிஎம்கே கட்சி? யாருமே பண்ணலையா? அந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா திமுகவை பார்த்து? இன்னைக்கு வந்து டிவிகே பத்தி கேக்குறீங்களா, ஏடிஎம்கே பேரை ஏன் போடலன்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கே எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவங்கள பத்தி பேரை மென்ஷன் பண்ண அவங்க வந்து செல்லா காசாயிட்டாங்க. என்னைக்கு பிஜேபியோட போய் அவங்க ஒன்றி இருந்தாங்களோ, செல்லா காசை பத்தி நாங்க ஏன் சார் பேசணும்? பூமரே, நீ யோசிச்சு பாரு பூமரே. உனக்கும் எனக்கும் இப்ப நம்ம எல்லாம் அரசியல் பேசிட்டோம். இப்ப இவ்வளவு சண்டை நம்மளுக்கு எல்லாம் தேவையா பூமரே? நம்ம பாட்டு ஜாலியா எப்படி இருந்திருக்க வேண்டியது. எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நான் என்ன 12 மணி வரைக்கும் நைட்ல கண்ணு முழிச்சு பேசினீங்கன்னா அவசியமா? எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. இதெல்லாம் எதுக்காக வந்துருக்கு? அந்த ஒரு மனுஷனுக்காக தான். இங்க யாரையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கோ, நான் பெரிய ஆளு, நான் இப்படிப்பட்ட அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்கெல்லாம் இங்க வர கிடையாது சார். நாளைக்கு ஒரு மனுஷன் ஆட்சி அமைக்கணும். அவர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி என்னன்றத இந்த மக்களுக்கு தெரியணும். அதுதான் நம்மளுடைய முழு ஒர்க்கா இருக்குமே தவிர, இந்த சின்ன சின்ன கடுகு பிரச்சனை, இங்க எங்க அவன் அடிச்சுக்கிட்டா, இங்க எங்க அதை பேச, இங்க இஷ்யூ பத்தி பேசு, இங்க பிரச்சனையை பத்தி பேசு, மக்கள் பிரச்சனையை பேசாதான் நம்ம இருக்கிறோம். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே செய்யற இந்த டிராமா அரசியல் பண்றதுக்கு நம்ம வரல. என்ன, அவன் தான் பண்ணுவான் டிராமா. டிஎம்கே பத்தி பேசணும்னு ஏடிஎம்கே எடுப்பான், ஏடிஎம்கே பத்தி பேசணும் டிஎம்கே பத்தி. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியா? மக்களுக்கு அவ்வளவு இன்னலுக்கு அதை பத்தி பேசு. இன்னைக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு கோர்ட் வந்துச்சு, தீர்ப்பே போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல சொல்லுவாங்களா ஏடிஎம்கேவோட உறுப்பினர் ஒரு செய்த தவறு கோர்ட் சொல்லுமா? சொல்லாது. நமக்கு அது தேவை கிடையாது. கேக்குதா? சொல்லிட்டு போலாம். பக்கைட்டு இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க இஷ்யூ இருக்கு சார். இங்க வந்து ஆயிரக்கணக்கான இஷ்யூ இருக்கு சார். அது பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் இல்ல பாஸ், இல்ல ஒரு நிமிஷம். டிவிகே டாக்ஸ் அவர் தான் போட சொன்னாரு. சொல்லுங்க. வந்துட்டாரா? கேக்குதா? இது வேறதான் சிக்னல் பக்கத்துல வந்துட்டாரு. இங்க இவ்வளவு, அதாவது நல்லா கேட்டுங்க, இவ்வளவு விஜய் ஆர்கனைசேஷன் இருக்கும், கட்சி சார்பாவும் ரசிகர் சார்பாவும் அவ்வளவு பேர் இருக்கும். ஆனா நம்மளாலே சமாளிக்க முடியாத அளவுக்கு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு டெய்லி நியூஸ்ல. இவங்க அமுக்கி வச்சு மீடியாலே இவ்வளவு வருதுன்னா, இவங்க அமுக்கா மட்டும் அது எப்படி பூம் ஆகுன்னு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம்.
இல்ல நம்மள வந்து அரசியல் பேசுறது மட்டும் இல்லாம பொது வாழ்க்கை, இந்த இந்த பொது சேவையோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு விளக்கி கொடுத்திருக்காப்ல. ஒருத்தன் ஒரு இளைஞன் வந்து ப்ரோ அரசியலை கையில் எடுத்தா அவங்கனால நம்ம வந்து நம்ம பந்தல், இந்த நீர் பந்தல், மோர் பந்தல் அதெல்லாம் மட்டும்தான் ப்ரோ கிழிக்க முடியும். எதுவுமே பண்ண முடியாது. இல்ல தளபதி வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காப்ல இல்ல ஒரு வழி. புரியுதா உங்களுக்கு? பொது சேவையோட முக்கியத்துவம், பொதுமக்களோட நலனை வந்து நாடுறதுல முக்கியத்துவத்தை எல்லாம் வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆஹா, நம்ம 4 தடவை கொள்கையை பேசிட்டு வீரவசனம் பேசிட்டு ஓட்டை வாங்கிட்டு கொள்ளையடிச்சு தெரிஞ்சுக்கிது நம்மளுக்கு இப்ப மக்கள் எல்லாருக்குமே வந்து அரசியல்னா என்னன்னு புரிதல் ஏற்பட்டுக்கு இருக்கே. ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஒவ்வொரு இளைஞனும் அரசியல் பேசுறானே. ஃபர்ஸ்ட் அரசியல் பேசுறதுனா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாக் இருக்கும். எக்ஸாம்பிள், அரசியல் பேசுறவங்கன்னா வந்து வேலையில வெட்டி இல்லாதவன், டீ கடையில மட்டும்தான் அரசியல் பேசுவாங்க, வயசானவங்க மட்டும்தான் அரசியல் பேசுவாங்கன்னு ஒரு டாக் இருந்துச்சு. அந்த டாக்கையெல்லாம் முறியடிச்சு இப்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு இளைஞனும் பேசுறான். அவனோட பார்வை வந்து புரிதல் வந்து மத்த இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் சார்ந்த பேசினவங்களை விட தெளிவா இருக்குது. உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டான், உண்மையை தேட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு நாள் இவங்க பொய் சொல்றதெல்லாம் அம்பலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு என்ன ப்ரோ, இப்ப போன வருஷம் ஜனவரி வரைக்கும் நம்ம இந்த ஸ்பேஸ்ல இருக்க எத்தனை பேர் ப்ரோ அரசியல் பேசியிருப்போம்? பிப்ரவரியில இருந்து தானே பேச ஆரம்பிச்சிருப்போம். எத்தனை பேர் பேசியிருப்போம்? இல்ல பேச ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம எவ்வளவு விஷயத்த உணர்றோம். இப்ப நார்மலா வந்து ஒரு ஆக்டருக்காக பின்னாடி நிக்கிறது வேற, ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா. சரி, இந்த ஒரு தவறோட இது ஒரு பின்னாடி நிக்கும் போது, ஒரு உண்மையான ஒரு நல்லவர் பின்னாடி நிக்கும் போது அதோட பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிருது. அதோட தேவை வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. கேக்குது, சொல்லுங்க. கேக்குது சாமி, கேக்குது. உனக்கு கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே, என்னன்னு தெரியல, பக் போல் இருக்கு. சரி, அதான் பக் சரியாயிடுச்சுன்னா பக்கை ரிமூவ் பண்ணிடு மேல இருந்து, டைட்டில்ல மாத்தி விட்டு. என்ன ஆச்சு பஞ்சாயத்து? மான்ஸ்டர் என்னடா பிரச்சனை? இல்ல ப்ரோ ஹரிஷ் ப்ரோ, நேத்து யாராச்சும் ஒருத்தர் நான் சொல்லிடுறேன். ஹரிஷ் ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா எங்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம வப்புக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணோம்ல ஃபீல்ட்ல போயிட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நண்பன் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. எப்படின்னா, நம்ம பொதுச் செயலர் வந்து புசி ஆனந்த் வந்து அவருக்கு வந்து இன்னும் வந்து அரசியலோட புரிதல் இல்லை. அவர் வந்து ஒரு அரசியலோட பொதுச் செயலர், அவர் எப்படி பேசணும்னு கூட தெரியல. அந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசியிருக்காரு. பேசுறது கேட்கலையா? அதெல்லாம் கேக்குது ப்ரோ, எல்லாத்துக்கும் கேக்குது, எல்லாரும் கேக்குது. கேக்குது, கேக்குதான்னு பாத்து. இப்ப கேக்குது. அந்த மாதிரி பேசிட்டார் ஹரிஷ் ப்ரோ. அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நான் அந்த ஸ்பேஸ்ல இல்ல, நம்ம ஸ்பேஸ்ல வந்து பசங்க சொன்னாங்க. நான் அப்போ வந்து கேட்டேன், யார் இப்படிலாம் நம்மள பத்தி பேசுறாங்க? ஆமா, நம்ம அவரு பேசுனது நான் இருந்தேன். இல்ல பேச மட்டும் இல்லாம போஸ்ட் வேற போட்டுருந்தாப்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அதை விட அது முடிஞ்சிச்சு ஹரிஷ் ப்ரோ. நம்ம அதுக்கப்புறம் வந்து பெருசா இன்ட்ராக்ஷன் நான் ஃபாலோ கூட பண்ணல, நான் பெருசா இதுவும் இது பண்ணல. பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து அவரோட ட்வீட்டை வந்து கோட் பண்ணி நம்ம பசங்க பேசுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிருக்கலான்ட்டு ஒரு மாதிரி லைக் ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து அது அப்பப்போ அந்த ஒரு பேராகிராஃப்ல ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். நான் அப்ப என்ன நினைப்பேன்னா, இது எங்கேயோ என்னவோ சம்திங் எனக்கு வந்து ஃபிஷியா இருக்கு. அதனால தான் வந்து அலெக்ஸ் ஸ்பேஸ்ல பேசும்போது கூட நான் ஸ்டாப் பண்ணுவாங்க, விட்டுருங்க நான் விட்டுட்டேன். நேத்து அவர் ஸ்பேஸ்ல நான் போயிட்டு ஸ்டார்ட்ல இருந்து இருந்தேன் ப்ரோ. அவர் பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா இருந்துச்சு. அட்லீஸ்ட் இல்ல நீங்க நானும் கேட்டிருந்தேன் இடையில அடுத்து வெளியே வந்துட்டேன். ஒரு செகண்ட் இருங்க ப்ரோ, நான் ஒரு செகண்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இல்ல இங்க பாரு மான்ஸ்டர், இப்போ உடன்பாடு இல்ல எதிர்கருத்து இருக்குன்னா அவரோட பல போஸ்டுக்கு பல பேரு எதிர்கருத்து வச்சிருக்காங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அத வந்து உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கோட் பண்ணுவாங்க, இது நீங்க சொல்லாதீங்க, இத சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே தப்பு கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்ப நீ வந்து நண்பன் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ் போட்டாருன்றதுக்கு சொல்ற. இப்போ நம்ம சைட்ல இது ரொம்ப காலமாவே வந்து பொதுச் செயலாளரை பத்தி தப்பா ட்வீட் போடுறதும், நம்ம கட்சியை சேர்ந்த நபர்களை பத்தி தப்பா ட்வீட் போடுறதும், அதுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுமே எல்லா நண்பர்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இது நடந்துகிட்டே தான் இருக்கு ஆன்கோயிங் பேசிஸ்ல. பட் நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் எந்த சைடுனா, நான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுங்கிற கட்டமைப்புக்குள்ள இயங்க விரும்புறேன். ஸோ எனக்கு நான் அதுக்கு எதிராக வந்து நான் வந்து பேச மாட்டேன். அதுல யார்கிட்ட கொண்டு போய் எந்த விஷயத்த சேர்க்கணுமோ அதை சேர்த்து அதன்படி வேலையை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இது என்னோட ஸ்டாண்டு, நான் அந்த சைடு எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து
நான் வந்து பார்ட்டிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட்டி மெம்பரா நான் என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் மெம்பர் இல்லைனாலும் நான் வந்து அஸ் அ மெம்பர் ஆஃப் டிவிகேன் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இப்போ நான் வந்து கட்சிக்கு எதிராவோ இல்லை தலைவருக்கு எதிராவோ எதுவும் செய்யாம அப்படி எனக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை ப்ராப்பர் சேனல் மூலமா என்னால கொண்டு போக முடியும். இங்க அந்த ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது எதர் நீ யூஸ் பண்ணிக்கணுமா யூஸ் பண்ணிக்க கூடாதான்னு எடுக்கிற ஸ்டாண்டு தான் இது. ஓகேவா? அவரு வந்து இப்ப நண்பனோட பேச்ச எடுத்துக்கிட்டேன்னா, அவரு கட்சியில மெம்பருங்கிறத அவர் எங்கேயுமே அடையாளப்படுத்திக்கல. அஃப்கோர்ஸ் அவரு ஃபேனு, அந்த சப்போர்ட்னால தான் அவர் வளர்ந்திருக்காரு எல்லாமே. பட் அவர் கட்சியோட உள்ள இயங்குறது இல்லன்றத அவர் நெறைய இடத்துல வந்து இது பண்ணிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்ப நாளைக்கு வந்து ஒரு கட்சிக்கு தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுல அவருக்கு உடன்பாடு இல்லன்னா, அதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லன்றதையும் அவர் சொல்லுவாரு. பட் எனக்கு வந்து அப்படியான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் முழு மூச்சோட அவர் எடுக்கிற எல்லா டிசிஷனும் கரெக்ட்னு நம்பி இருக்கவன். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஸோ இது நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு. அதே மாதிரி ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிஎம்கே காரன ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த நெகட்டிவை எடுத்து வைக்கிறதுக்கு இங்க கோடி பேர் இருக்காங்க. பீப்புள் ஆர் அவைலபிள். ஆனா அவன் சைட்ல இருக்க ஒருத்தவன் கூட வந்து அதுக்கு நெகட்டிவாவே பேச மாட்டான். ரொம்ப வந்து உலகமகா மட்டமா ஒரு கோர்ட்டே வந்து ஒரு டிசிஷன் எடுத்தா கூட அதுக்கு முட்டு கொடுக்கறதா முயற்சி பண்ணுவானுங்க. அப்படியே ரொம்ப பெருந்தன்மையா வந்து எடுத்து இது பண்ணிப்பாங்க. இங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. நம்ம தான் நம்ம பார்ட்டியை சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம தான் ரெப்ரசன்ட் பண்றோன்றதுக்கு வந்து இங்க ஆளுங்க கம்மியா இருக்காங்க. என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு விமர்சகர் இல்ல. இது ஒரு மூவியோ அதோட மூவியோட ரிவ்யூவோ இல்ல. அதன் ரெண்டு ரெண்டு டைரக்ஷன் தான். ஒன்னு ஐ வில் ஸ்டாண்ட் பை டிவிகே சப்போர்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணும். இல்லையா நான் கட்சிக்குள்ள வர விரும்பல, நான் தனியா இயங்குறேங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுக்குன்னு நீ ஏன் அதை எடுக்கிறேன்னு நம்ம யாரையுமே கொஸ்டின் பண்ணவும் முடியாது. அதனால இப்ப நீ வந்து அதே மைண்ட் செட்லயோ அதே திங்கிங்ல இருந்தனா நீ வந்து அதுக்கு ஃபாரா பேசி அதை கரெக்டா அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்து அதுக்கு ஆள நிறைய பேர் ஒருங்கிணைக்கணும் அந்த விஷயத்த பண்றதுக்கு. அதை இல்ல விட்டுட்டு அரிஸ் ப்ரோ. அவங்கள மேல குறைய சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வி வில் நாட் மூவ். ஏன்னா நான் இது முடிச்சுக்கிறேன். இது வந்து இப்ப நீ சொல்ற நபர் இன்னைக்கு அவர் டேக் பண்ணாருன்ற அந்த பாயிண்ட் உன் ஸ்பேஸ்ல நான் கேட்டேன். அந்த விஷயத்தையும் சரி, பொதுச் செயலாளரை பத்தியும் சரி, நம்ம கட்சி சரியா இல்லைங்கிற அறிவுரையை இங்க கோடி பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதே தளத்துல நிறைய பேர் அதே இதை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் நீ ஏன் பண்றேன்னு ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து வேணாம்னு நம்ம வந்து ஒரு கேட்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற போது அதை நம்ம சொல்லி பார்த்தோம். கேட்கலங்கிற போது இது கரெக்டுங்க இதை பண்ணுங்கன்ற விஷயத்த நம்ம சொல்றத அதிகப்படுத்திடணும். நம்ம அவங்கள தடுக்கிறதோ அதை தப்புன்னு ப்ரூவ் பண்றதுலயோ நம்ம வந்து நம்ம விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. வி பிலீவ் இன் சம்திங், வி ஹாவ் டு மேக் இட் பிக் அண்ட் மேக் ஷூர் இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அண்ட் அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அதுதான் நம்மளோட இது இருக்கணும்னா அடுத்தவங்க ஒப்பீனியனை இன்வெலிடேட் பண்றதோ இது பண்றதோ நம்ம இதுல சில பேர் ஆக்ரோஷமா எமோஷனலா இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. அது எப்பவுமே ஒரு ஃபேன் பேஸ்ல இருக்கிறது தான். அதை நம்ம அதை வந்து அதுக்குன்னு ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது. நீங்க எதிர்கருத்து யார் வேணா வைக்கலாம் இவனை. பட் போய் திட்டுறது ஒரு அபியூஸ் பண்ற லெவல்ல என்னைக்குமே அதை நம்ம என்டோர்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம கட்சி சம்பந்தமா யாருமே அதை பண்ண மாட்டாங்க. தலைவரோட இதுவும் உனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எடுத்து வைக்கிறது கருத்தை வச்சுதான் முடிஞ்சிருச்சு பாயிண்ட். வி ஷுட் நாட் கோ டு அ லெவல் ஆஃப் ஒருத்தரோட கருத்தை இன்வாலிடேட் பண்ணணும், அவரை வந்து நம்ம என்ன சொல்றது அபியூஸ் பண்ணணும், அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள யாருமே போக கூடாதுன்றதுக்கு தான் நான் ஜென்ரலா சொல்றேன். கருத்து முரணாக கண்டிப்பா இருக்கு. எனக்குமே உடன்பாடு இருக்கா இப்ப அவர் போட்ட போஸ்ட் அது நான் ஒருகிட்ட சொல்லுவேன். எனக்கு அந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால நான் இது பண்றது இல்ல. அதே மாதிரி இங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், ஏன் இதை வந்து கட்சி சம்பந்தமா ஒருத்தவங்க வந்து தப்பு செய்யறாங்க ஏன் நீங்க அதை கேட்கறது இல்லைன்னு கூட என்ன கேட்டிருக்காங்க. ஆனா என்னால நேரடியா சில பேர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். நேரடியானா உங்களுக்கு இல்லாத லிங்க் எல்லாம் இல்ல, இங்க நம்ம ஆன்லைன்ல பாக்குற ஃபாலோ பண்ற ஐடிஸை வச்சுதான் சொல்றேன். அவங்க மூலமா அந்த கருத்தை என்னால கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா அதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அதனால நான் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து பப்ளிக்கா ட்வீட் போட்டோம், இதை கேளுங்க தலைவர் அப்படின்னு எனக்கு தேவையில்ல. நான் ஒரு சில பேரை வந்து பார்ட்டியில இருக்கிற அப்பாயிண்ட் பண்ணிருக்கவங்கள நான் உங்ககிட்ட அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போவேன். ஸோ அதுதான் நம்மளோட ப்ராசஸாவும் இதாகவும் இருக்கணுமே தவிர மற்றவங்கள பெருசா போய் தனிப்பட்ட முறையில நம்ம பேசி இன்வாலிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது.
இல்ல ஹரிஷ் புரியுதா? ப்ரோ, ஆக்சுவலா அதுதான் சொல்ல விரும்புறேன் என்னோட நான். நீங்க சொன்ன கருத்துக்கு தான், அதனால தான் நீங்க போட்ட கமெண்ட் கீழே ஷோர் நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பேசிஸ்ல அவரை போய் அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இஸ் நோ அதர் ப்ரோ, எனக்கு அது தேவையே கிடையாது அந்த பர்சனை போய் நம்ம இண்டிவிஜுவலாக போய் கோட் பண்ணி பேசணும்னு. நீங்க நேற்று ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டிங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரீசன் சொன்னாரு. தட் இஸ் டசன்ட் மேட்டர். அவரை ஓன் எலிவேஷன் கொடுத்துக்கிட்டாரு, ஏன் நடுவில் டிஎம்கேக்கு எலிவேஷன் கொடுத்தாரு, எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை இஸ் கிவிங் அன் அவுட்புட் அண்ட் டெல்லிங் தட் சம் கேர்ள் இஸ் கெட்டிங் ஹராஸ்மெண்ட் இன் அவர் பார்ட்டி. I know the detail. I can establish that and I can make a tweet that I don't want to make a scene. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரோ? I don't want to appreciate and don't want to talk about the entire things. நான் இதில் உள்ள போய் அதோட பற்றி எக்ஸாக்ட் டீட்டெயில் யார் அதெல்லாம் கேட்க விரும்பல. ஆனால் இந்த ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை ஈஸியாக வச்சுக்கிட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த செக்ஷன் இஸ் டெல்லிங் இதை யாராவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. Why need to say that? ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் போய் யாராவது கேள்வி கேட்பாங்களா? அப்போ டிவிக்கு கட்சிக்குள்ள அப்போ ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது யாருக்கு தெரியல, யாருக்கும் இப்போ இங்கே வந்து தெரியல, ஆனால் இவருக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஹவு கேன் வி நாம எது எப்படி ஈஸியாக போக முடியும் ப்ரோ? நான் சிம்பிளா ஒரே வரையில கேட்கிறேன். இல்ல நிறைய ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இதே மாதிரி ஒரு 3 நாள் கன்சென்ட் இருக்கு ப்ரோ அவர்கிட்ட. அவருக்கு எனக்கு வந்து மேலிடத்துல எனக்கு ஆள் தெரியும், எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் தான் வந்து போகல, ஆனால் எனக்கு சில விஷயங்கள் இருக்கு, நான் அதை நினைச்சா பேசலாம், இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு பப்ளிசிட்டிக்கு சொல்லி இது என்ன ப்ரோ கிரியேட் பண்ணும்? நாளைக்கு அது வந்து எங்கே போய் இது லீட் ஆகும்? நம்ம ஸ்பேஸில் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், உங்களுக்கும் எனக்கும் இப்போ டிஸ்கஷன் இருக்குன்னா அது கரெக்டாக இருக்கும். அங்கே அவர் வந்து அந்த அந்த 1-to-1 கான்வர்சேஷன் கூட இல்லை, ஸ்பேஸில் 200 people இருக்காங்க, அவர் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு ப்ரோ ஈஸியா. இஸ் பிளேமிங் எவ்ரி திங். அங்கே ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, ஓகே நீங்கள் ஒரு ஃபேன் தானே, நீங்க ஒரு ஃபேனு, நீங்க டிவி கேட்க சப்போர்ட் பண்றதுனால தானே உங்களுக்கு இத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நீங்க தான் நல்லா இன்டெலெக்சுவலா பேசுறீங்க, நான் தான் கண்டென்ட் ரைட்டர், வேற யாரும் இல்லைன்னு வேற கோட் பண்றாரு. நான் ஓகே ஃபைன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்கங்க டிவிக்கே வந்து தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு டிஎம்கே எலிவேஷன் கொடுத்தா அது என்ன ப்ரோ அர்த்தம்? நான் அந்த மல்டிபிள் ரீசன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ப்ரோ இன்னைக்கு நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலா சி ப்ரோ இல்ல இவனே, எனக்கு புரியுது நீ சொல்றது வந்து உன்னோட கன்சர்ன் எனக்கு புரியுது. பட் இது இப்ப நீ சொல்றது வந்து அவரு ஆன்சர் பண்ணணும், நான் ஆன்சர் பண்ண சரி இருக்காது. ஓகேவா? அவருக்கு வைக்கிற கேள்வியை நீ வைக்கலாம், ஆனா அத வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து அவர் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி இஸ் நாட் இந்த பார்ட்டிங்கிறதே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அதையுமே ஒரு ட்வீட்டா போட்டுட்டாரு. இதுக்கு மேல நீ எப்படி அவர் நம்ம பார்ட்டி நீ சொல்றதான் நீ கேட்கணும், நீங்க யாரையுமே நீ ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு நேத்து நடக்கல மான்ஸ்டர். இங்க நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டாவும் போட்டிருக்காங்க, இதுவும் போட்டிருக்காங்க. நீ எல்லாத்தையும் போய் ஏன் நீ போட்டிருக்க, ஏன் இப்படி போட்டன்னு நம்மளால கேட்க முடியாது. நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும், எதை நீங்க வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும், எதை சப்போர்ட் பண்ணணும், எதை ஃபார்வர்டா கொண்டு போகணும்னு இண்டிவிஜுவல்ஸ் டிசிஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அவரை போய் பண்ணாதன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம அவருக்கு தோன்றதா அவர் பண்றாரு. பண்ணாதன்னு சொல்லி நம்ம எங்கேயுமே நான் வந்து நீங்க பண்ணவே கூடாதுன்னு அது ஓன் டிசிஷன். நான் அவர் என்ன வேணா பேசலாம், அது என்ன ரபிஷா வேணா கொட்டிட்டு போலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இங்க லாஸ்டா எங்க தெரியுமா அவர் வந்து லீட் பண்ணி வச்சிருக்காரு? நீங்க அந்த நெரேட்டிவ் ஆஃப் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் யூ ட்வீட் ஃபைனலா இஸ் புட்டிங் a narration that it's completely on ஜான் ஆரோக்கியசாமி வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் டிவிக்கே. நம்ம தலைவர் அப்ரூவல் இல்லாம, தலைவர் நாலேஜ் இல்லாம, ஆர் எனி கன்சர்ன் எனி மேட்டர் எதுவுமே நடக்காது. ஹவு கேன் நீ வெரி ஈஸிலி கேன் கிளைம் தட் ஜான் ஆரோக்கியசாமி டு இங்க தான் நான் டாலரேட் பண்ண முடியலனால. நீ பேசு, உன்னோட கருத்தை சொல்லு, அதோட போயிட்டோம். இன்னைக்கு எங்க நான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் ஆனா, ஒரு தலைமையும் ஒரு தலைவரையுமே நீ ஈஸியா வந்து கொச்சப்படுத்திட்டு போயிட்ட. அதை யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த இல்ல இவனே, நான் என்ன வித்தியாசமா பாக்குறேன்னா, இப்ப நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு இது வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, இது வந்து நீ ஒரு நான் ஸ்பேஸ் டைட்டில் என்னால சொல்ல கூட முடியாது இங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டைட்டில் தான் நடந்திருக்கு. இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஆனா அது வந்து தளபதிக்காக ஒரு நிமிஷம் இல்ல, நானும் அதுதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு இது பேசுறோமே, டெய்லி வந்து இது எத்தனை நாளா போய்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம், இது என்னன்னா பேசுறான்னா, ஒரு நிமிஷம் கிராஃப்ட் மேன் ஐடில இருந்து பேசுறேன், இந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன்.
இப்போ வந்து ஹரிஷ் ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இது நம்ம இண்டிவிஜுவல்ஸை வந்து நம்ம தனிப்பட்ட வகையில வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், நம்ம வந்து பெரிய இஷ்யூஸ்ல பார்ட்டி சம்பந்தமான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிரச்சனை என்னன்னா அபியூஸ் பண்ண சொன்னேன், அபியூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். அபியூஸ்மெண்ட் அபியூஸ் தான் வேணான்றேன். அபியூஸ்மெண்ட் நான் யாருமே கடைசி பண்ணல இதை ப்ரோ. ஒரு சில வைக்கணும்ன்றதுதான் இங்க பேர் யாரும் வேணா வைக்கலாம். ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் பேசுறாங்க. மத்தபடி 95% மேல வந்து கன்ஸ்ட்ரக்டிவா தான் அவர் உயர் நண்பன் ஐடில இருந்து போடுற விஷயங்களை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பேஸ்ல வந்து கேள்வி கேட்டிருக்கோம். இப்ப என்னன்னா, இப்ப மத்தவங்க கூட பேசலாம், இப்ப வந்து கட்சியில பொதுச் செயலாளர் மற்றவங்க பத்தி கூட பிடிக்காதவங்க வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா யாருமே வந்து எனக்கு தலைமையில நெருக்கம் இருக்கு, நான் வந்து எழுதினதை வந்து தலைவர் படிக்கிறாரு, நான் எழுதினதை படிச்சுட்டு தான் இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க, நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பின்புல காரணியா இருக்கேன், கட்சியில வந்து உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய 30-40 பேர்கிட்ட நான் வந்து கான்டாக்ட்ல இருக்கேன், எனக்கு கட்சி போஸ்டிங்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை வந்து நான் வந்து வாங்கிக்கல, இப்படியான கிளைம்ஸ் எல்லாம் யாருமே வைக்கல. இப்ப நீங்க வந்து இப்ப விஜய் ஃபேன் பேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐடி நீங்க கூட சொல்றீங்க எனக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன்னு. யாராவது வந்து இந்த கிளைம்ஸ் வந்து வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கிளைம் வைக்கிற ஒரு நபர் வந்து நிச்சயமா நேர்மையான நபரே கிடையாது. நீங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து எனக்கு தான் நீங்க வந்து ஆத்மார்த்தமா அப்படியே எல்லாத்தையும் துறந்துட்டு முத்துப்படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீங்க வந்து தாவைக்காக வந்து இன்டலெக்சுவல் உழைப்பு கொடுக்க வந்திருக்கீங்க, வாங்க உழைங்க. ஆனா உழைச்சிட்டு இருக்கும்போது ஏன் இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க? அப்ப உங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கு, உங்களுக்கு வேற ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு பர்டிகுலரா காலையில நீங்க பெண்கள் ஆபாச திமுகன ஒரு டேக் ஆகி ஒரு 15 நாளா விஜய் குறித்து, அதுவும் பர்டிகுலரா கோயம்புத்தூர்ல போயிட்டு விஜய் கூட்டம் போட்ட அன்னைக்கு கோவன் பேசினதுல இருந்து கோவன் பேசின வீடியோ பரவினதுக்கு அப்புறம் இந்த ஆபாச திமுகன்ற அந்த விஷயத்த என்ன சொல்றது, மக்கள்கிட்ட இருக்க கோபத்தை, அதே மாதிரி அவங்க பண்ற அட்ராசிட்டிஸை வந்து எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம இருக்கு திமுக. கரெக்டா ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு பொள்ளாச்சியில அந்த நடந்த பாலியல் குற்றத்திற்கு ஒரு தீர்ப்பு வருது. இவர் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா பொலிட்டிக்கலி வெரி ஜென்யூன் ஒரு அறிக்கையை வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு. நீங்க வந்து எந்த அரசியலுக்குள்ளேயுமே போகாம தெளிவா ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு. அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் உடனடியாக தீர்க்கப்படுறதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு அதை சொல்றாரு. இவர் மாதிரி ஆட்கள் இப்ப மெயின் ஐடிஸா இருக்கிறவங்க நாங்க எழுதுறத மேல இருக்கவங்க கவனிக்கிறாங்க, நான் சொல்றத கேட்டுதான் கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து அரசியல் மயப்படுறாங்க, நிறைய பேரை நான் வந்து அறிமுகப்படுத்துறேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிற நபர்கள். ஒரே நிமிஷம் கிராஃப்ட் ஹரிஷ் ப்ரோ, அவரு இதே கருத்தை ஒரு தனி ட்வீட்டா போட்டிருந்தாருன்னா எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க. தளபதியோட ட்வீட்டை கோட் பண்ணி போடுறாரு. ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன? இல்ல அது வந்து இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு இதே விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல பேசணும். இப்ப நேத்து ஸ்பேஸ் போட்டு என்ன சொல்றாரு, 98% எனக்கு ஆதரவாளர்கள், 2% எதிர்ப்பாளர்கள்ன்றாரு. நேத்து அவர் ஸ்பேஸ் போட்டு அந்த 2% 1% குறைச்சிட்டாராம். இன்னைக்கு ஸ்பேஸ்ல நேத்தா இன்னும் அடுத்த ஸ்பேஸ்ல போடுறாரு 99% ஆதரவாளர்கள், 1% எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு வந்து. இப்ப இதெல்லாம் யார காயின் பண்றாரு எனக்கு வந்து புரியல. அப்ப இவர் சொல்றது மட்டும்தான் தாவேக்காவோட கருத்து, அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் இங்க இருக்கக்கூடிய விஜய் சப்போர்ட்டர்ஸோட கருத்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்காக தான் வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறோமே தவிர தனிப்பட்ட நபர்களுடைய கருத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணுன்றதுக்காக கிடையாது. இல்ல அவர் பேசுறது சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எதிர்கருத்து வைக்க கூடாது, இல்ல அவரை இங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிலாம் இல்ல. நான் வந்து இப்ப எதுக்காக மெயினா சொல்றேன்னா, இந்த ஒரு தனிநபரை கடந்து அந்த விஷயத்துக்கு எல்லாரும் அலைனானுன்றதுக்கு தான் இப்ப சொல்றேன். இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையில இப்ப நம்மள தூக்கி நம்மளுக்கு எதிராக கருத்து வைக்கிறவங்களுக்கு இங்க கோடி பேர் சேர்ந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு எதிர்கட்சி இருக்கானுங்க, அதுல வந்து நடுநிலையாளர்கள்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாருமே அகேன்ஸ்டா தான் இருக்கானுங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட வந்து இஃப் யூ ஆர் சோ இது யூ ஆர் ஆன் த டிவிகே சைடுன்னு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ற டைம் இது. சோ இதுல அலைன் ஆயிடுங்கன்ற நானு. அதாவது வாட் மே எவர் இங்க சப்போர்ட் பண்றதுக்கும் இங்க அதை பத்தி பாசிட்டிவா எடுத்துட்டு போய் சேர்ந்து நம்ம கட்சிக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கும் இங்க ஆள் இல்ல. நிஜமாலுமே ஆள் இல்ல. இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, இதுல நிறைய நமக்குள்ள இருக்க சில பேரே வந்து ஒரு ரிவ்யூவர் மாதிரி இது பண்றாங்க. நான் சில பேர் சொல்றேன், அதெல்லாத்தையும் கலைஞ்சிட்டு எல்லாரும் ஒரே இதுல இங்க ஒன்னா நின்னுதான் இங்க எதையுமே எடுத்துட்டு போய் ஒரு அரசியல சேர்க்க முடியும். இங்க வந்து நம்ம வந்துட்டு இப்ப அன்னைக்கு கூட ஒரு டிஎம்கே காரன் டேக் பண்ணி போட்டுறா, நீ எந்த குழு, நீ இந்த குழுவா அந்த குழுவான்னு. இங்க இந்த குரூப்னு பேசுறதெல்லாம் இங்க 100 குரூப் இருந்தாலும் கடைசியில ஒருத்தருக்காக தான் எல்லாருமே நிப்பாங்க. அது அவனுங்களுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியும். அது இன்னைக்குமே எவ்வளவுதான் பேசினாலும் நாளைக்கு தளபதின்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல எல்லாரும் சேர்ந்துதான் நிப்போம்.
சோ அது வந்து அந்த மேட் வந்து நம்மளுக்கு தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பானுங்க, என்ன இன்னைக்கு இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறானுங்க, இவனுங்களுக்கு மாத்தி மாத்தி பேசுங்க, இப்படிதான் அவங்க நினைப்பாங்க. சோ அத எல்லாத்தையும் போய் நம்ம அவனுங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப இவரோட கருத்து இன்னைக்கு நிஜமாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் அதுக்கு எதிரா வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சரி இதை வந்து நீங்க டேக் பண்ணிருக்க கூடாது, இது பண்ணிருக்க கூடாதுன்னு. இந்த கருத்தை வந்து தெரிவிக்க கூடாதுன்னுலாம் நான் இங்க சொல்ல, அதுக்கு நான் அவர் எது சொன்னாலும் ஏத்துக்கணும்னு. தப்பா இருந்தா அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு எதிரான குரல் வைங்க. இல்ல இது தப்பு, இதை நம்ம ஏத்துக்க முடியாது, இதுல இருக்குன்னு நீங்க கூட இப்போ இங்க யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஒரு செகண்ட் இருங்க, ஒப்பீனியன் ஹப்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு இது போட்டிருந்தாரு, ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டிருந்தாரு. சோ அவர் போட்டிருந்தது வந்து அவர் போயிட்டு ஏய் நீ என்ன இப்படி அப்படிலாம் கேக்குற, அவர் கரெக்டா ஒரு கருத்தியலா வைக்கிறாரு தெரியுமா. அதுதான் இங்க நிரந்தரம், அதுதான் இங்க நம்ம பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கும். இதை நான் 100% பண்றேன்னு கண்டிப்பா கிடையாது. பட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் த கோல். அத வந்து அதுக்கு ஃபாரா வந்து முயற்சி பண்ணி இது பண்ணுவோம், சேர்ந்துன்னுவோம். நம்ம கட்சியை நம்ம விட்டு கொடுத்துக்க கூடாதுன்றதுல என்னோட இல்ல பாலிசி அதான் அதுதான். ஹரிஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் ஓகேவா? நீங்க சொன்ன சோ அந்த இதுல நீங்க இணைஞ்சுட்டு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் வேர்ட்ஸை நான் வந்து ஐ ட்ரை டு மெயின்டைன் மை லைக் ஆங்கர் ஆர் லைக் என்னவோ சொல்லலாம்ல, நான் ரொம்ப அக்ரேஷனை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். பட் த மேக்ஸிமம் ஆஃப் த கோட் லைக் இன்னைக்கு மேக்ஸிமம் ஆஃப் த சினாரியோனா த வாட் ஹி ட்ரைங் டு நரேட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். லைக் நம்ம கட்சியை வந்து அது தலைவரையும் கட்சியும் வந்து நரேட்டிவ் பண்ண விதம் வந்து ரொம்ப தப்பு. ஸோ த மெயின் ரீசன் இதோட ஆரம்ப புள்ளி வந்து இது மட்டும் இல்ல, மல்டிபிள் கன்சர்ன்ஸ் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து இது பேசப்பட்டதா. இன்னைக்கு நாங்கள் வந்து பேசணும் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனி இன்னைக்கு பேசி எல்லாமே வந்து வெடிச்சது காரணமே இதுதான். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் வேணா நம்ம லைக் கேன் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம். இல்ல ப்ரோ, நான் வந்து இப்ப நீ ஹரிஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, நம்ம எல்லாருமே வந்து ஒரே அலைனா இருக்கணும்னு. அந்த அலைன்மெண்ட்டை உடைக்கிற மாதிரி தானே அவரோட கருத்துக்கள் இருக்கு. இப்ப அவரை யார பத்தி பேசுறீங்க தெரியல, ரொம்ப நாம கீழ இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்ல ஹரிஷ் ப்ரோ வந்து ஹரிஷ் ப்ரோ சொன்னாரு யுவன் காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இப்போ யாரும் இல்ல யுவன் வந்து பண்றாப்ல. ஒரு நிமிஷம் இருங்க நரோட்டோ, இங்க பாருங்க. இப்போ யாரும் அலைன் ஆகாமலாம் இல்ல, இப்பவும் எல்லாரும் அது தப்பு. இப்ப நானும் வந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் அது தப்புன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நான் என்ன அவர்கிட்டயே என்னால சொல்ல முடியுன்றதுனால நான் நேரா டிஎம் பண்ணியோ இது பண்ணியோ சொல்லிடுவேன். இல்லங்க இது வந்து இந்த கருத்து வந்து தப்பாதான் பார்க்கப்படும், இது இப்படிங்கிறத நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே நீங்க பிரச்சனையா கன்சிடர் பண்ணாத பல விஷயத்துக்குமே நான் அவருக்கு டிஎம் பண்ணி சொல்லுவேன், இல்லங்க இது வந்து தப்பா. நான் ஒன்னே ஒன்று கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இப்ப என்னோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இப்ப புதுசா ஆள் கிளம்பி நான் வந்து நான் வந்து எந்த கட்சியில இல்ல பதவிக்குள்ள ஆசைப்படல, என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது இப்ப புதுசா அரசியல் பேசுறவங்களுக்கு வந்து அவங்களோட சிதறல் ஏற்பட்டுறாது. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நரேட்டோ ஒன்னு வச்சுதான் சொல்றேன், நீ அது எக்ஸாம்பிள் சொல்லு. ஹரிஷ் ப்ரோ நான் ஒரு ஐ திங்க் 4 days நினைக்கிறேன் முன்னாடி நானும் நரேட்டோ ஒரு 20 பேர் இருப்போம் நைட் ஸ்பேஸ்ல, அது 2 o'clock 3 o'clock. அப்போ கேட்டோம் என்னென்னலாம் கிரவுண்ட் ஒர்க்ல என்னென்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு டீடைல் ஃபார்ம் பண்ணி வச்சேன். நான் அப்பயும் நரேட்டோ கிட்ட சொன்னேன், இது ஆக்சுவலா ஓப்பன் ஸ்பேஸ்ல பேசக்கூடாது, அது பேசினா நெகட்டிவா நம்மளுக்கு டாக் ஆகும், அது நம்ம அப்படி பண்ணவே கூடாது, நம்ம எப்பயுமே தனியா பேசி இதுல நம்ம வந்து டாப் லெவல் யாருக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை லீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா ஈவன் எனக்கு தெரியும் இது நான் வந்து நம்ம கட்சியில சில ஃபால்ஸ் இருந்தாலுமே இதை பேசக்கூடாது ஓப்பன் ஸ்பேஸ்ல, அது நெகட்டிவா நம்ம பசங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நான் அவ்வளோ சென்சிட்டிவா நான் அவ்வளோ விஷயத்த வந்து நான் நைட்ல இதை டாப் லெவல் யாருக்கிட்ட கொண்டு போற வரையும் நான் டிஸ்கஸே பண்ணல இது வரையும் அலெக்ஸ் ஸ்பேஸ்ல. அது ஒரு 20 பேர் ஸ்பேஸ் தான், ஓகேவா? ஏன்னா நிறைய கூட கேட்க இதுதான் உண்மை. ஆனா இவ்வளவு பேர் இருக்க ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு இந்த ஃபார்மேஷனை பண்ணிட்டு யூ கான்ட் ஜஸ்டிஃபை ப்ரோ. அதனால தான் சொல்ல வந்தேன் நானு. இல்ல ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதுவும் அவர் வந்து கருத்தை எடுத்துக்கிறது எப்படியா இருக்குன்னா, உங்க கருத்தை நான் மதிக்கிறேன் இருந்தாலும் நான் பண்றதை அப்படிதான் பண்ணுவேன், அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஜஸ்டிஃபை பண்றாப்ல. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, ஓகே நீங்க அப்படி நினைச்சா தப்பு இல்ல, பட் நான் அப்படிதான் பண்ணுவேன். இது வந்து கருத்தை ஏத்துக்கிறத விட நீ பேசுறத பேசு, நான் பண்றதை பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. சம்திங் எனக்கு வந்து அது ஒவ்வால இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இது வந்து நம்ம இப்ப என்ன எதனால ப்ராப்ளம்னா இந்த ரீசன்ட் டைம்ல நம்ம பெருசா இப்ப கேக்குதா? இப்ப சொல்லுங்க ரீசன்ட் டைம்ல. ஓகே இல்ல இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய இப்ப நான் திருப்பி யாரோட பேரையும் எடுத்து பிரபலமாக்க விரும்பல, அதனால நான் பேரை தவிர்த்துறேன்.
இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு, பார்ட்டிக்குள்ள இருந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராட் வேலை தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில போய் உடனே நம்மளுக்கு எதிராக பேட்டி கொடுக்கறது, நம்மள நீங்க இது பண்றது. வைஷ்ணவி அது அக்காவை சொல்லல. டேய் உன தூக்கி விடுறா, விட்றா இவனை எதுக்குடா ஸ்பீக்கர் கொடுத்தீங்க நைட் நீங்க நேரத்துல? பேர்ல சரி இல்ல நான் சொல்றேன் ஸ்பெசிபிக்கா. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை நம்ம சைடுல இருக்கு. இப்போ இப்ப நம்ம ஒரு ஸ்பெசிபிக் சுச்சுவேஷனை விட்டுட்டு மோர் இஷ்யூ பேஸ்டா என்ன இஷ்யூ அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு பேசினா எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்கும் ஃபியூச்சர்ல கூட. இப்போ நம்ம ஒரே ஒரு சென்ட்ரிக்கா ஒரு பாயிண்ட வச்சு பேசணும்னா அது அது வந்து ஒரு லூப்ல தான் போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம சைடுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சில பேர் அட்டென்ஷனுக்கு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அவன் சில பேரை குறிப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் இப்ப பேசினால அந்த மாதிரி. ஸோ இப்ப இவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து அட்டென்ஷனுக்கு பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஜெனரலைஸ்டா சொல்றேன், சில பேர் அட்டென்ஷனுக்கு வந்து பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க, தளபதியை டிஃபேம் பண்ணணும்னு பேசுறாங்க. இப்ப இந்த மாதிரி மீடியால போய் பேட்டி கொடுத்து அவரை வந்து உதாசீனப்படுத்துறது, சினிமப்படுத்துறது, இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு விஷயத்த வந்து அட்டென்ஷனுக்கு பண்றாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மேலும் மேலும் அவங்களுக்கு அந்த அட்டென்ஷனை தான் நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம், கொடுக்க எண்ட பாறோம் அவங்களுக்கு. அததான் பண்றோமே தவிர அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயம் பண்ணுச்சு, மீடியா எல்லாம் போய் எதுக்கு பேசுதுன்னா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு. ஸோ ஆப்வியஸ்லி அது அந்த லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம கண்டனத்தை தெரிவிச்சிட்டோமா, இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தப்பு நீ பண்ணது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா விடாம ஒரு 3-4 நாளுக்கு அதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்து இது பண்ணிடுச்சு, இப்படி பண்ணிடுச்சு, இதை நம்ம நம்பணும், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி. இது ஒரு நாள் பண்ணா ஓகே, இல்ல அந்த கண்டென்ட் அன்னைக்கு இருக்கிற போது நம்ம பேசுறதுமே ஓகே அதை பத்தி. ஆனா ஒரு அட்டென்ஷன் இது பண்றாங்கன்னு தெரிஞ்சு அந்த அட்டென்ஷனை மேலும் 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 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இன்னும் அவங்கள பிரபலமாகிட்டு தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஒரு குரூப்பா நம்ம எல்லாரும் அலைன் ஆகி சரி இது இப்படிதானா அப்படின்னு. இப்போ நீ பார்த்தனா சத்யராஜ் பொண்ணு ஒண்ணு கிளம்பி இருக்கு. சோ இவங்கெல்லாம் யாரு இவங்க? நான் ரொம்ப நாளா சத்யராஜோட அந்த படத்துல வர வேஷம்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். பட் விட்டுருங்க, அது வேற மேட்டர். சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் வந்துட்டு தெரியாத ஆளுங்களை வந்துட்டு பிரபலப்படுத்தி விடுறது. அவங்களுக்கு என்ன ஒரே நோஷன், ஒரே ஒரே ஒரு விஷயம் என்ன, அவங்களுக்கு தளபதி பேரை வச்சு தான் கட்சிக்கு தான் சூப்பரா பேசுறத நிலைநிறுத்தணும். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப அவங்க பேசுறத நீ அதிகமா ரியாக்ட் பண்றோம், நம்ம சைட்ல அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா டிஎம்கே என்ன பண்ணோம், அவங்கள வச்சு இன்னும் நிறைய பேச வைக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் ட்ரிகர் ஆகிறோன்றத அவங்க நினைச்சுப்பாங்க. அப்படிதான் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. த மோர் யூ கெட் ட்ரிகர்ட், தட்ஸ் வாட் தே வாண்ட். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்குள்ள நம்மள சண்டை போட வச்சுட்டு இவங்க பெரிய தப்பெல்லாம் மறைச்சிட்டு இருப்பானுங்க பின்னாடி. சோ இப்ப நம்ம ஒரு அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டோம். இவனுங்க எவ்வளவு கேவலமா ஸ்டிக்கர் ஒட்டிப்பானுங்க. அந்த ஆட்சியில நடந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயம் நடந்த தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்காம இன்னைக்கு உடனே வந்துட்டு பாத்தியா நடந்துருச்சு, இது கிடைச்ச வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் வச்சு பேச வைப்பானுங்க. சோ இவனுங்க எவ்வளவு பெரிய டக்காலிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சு, முன்னாடியோட இப்ப அதிகமா தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் போது நம்ம என்னைக்குமே இல்ல இக்னோர் எல்லாம் பண்ண சொல்லல, கருத்தை தெரிவிச்சோம்னா லெட்ஸ் மூவ் ஆன். இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களே எப்ப சண்டை போடணும், நம்மளுக்கு பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இருக்கிறாங்க, அங்க போய் எப்ப சண்டை போடுறது? இல்ல அதுதான் சொல்ல கரெக்டா சொன்னீங்க. எந்த பையனை பத்தி இல்ல ப்ரோ, நான் ஒரு பாயிண்ட் சொல்லட்டா? எல்லாம் அப்படியே நிப்பாட்டிடுங்க. ஒரே நிமிஷம் ஹரிஷ் மாஸ்டர் எல்லாம் ஒரே நான் சொல்லிடுறேன், அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஹரிஷ் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நீங்க சொன்ன மெத்தட தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய டிஸ்கஷனுக்கு வந்ததுக்கு ரீசனுமே வந்து அது ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் தான். அது ட்ரிகர் ஆனனால தான் நான் அங்க போய் அதை அப்படி பேசின விஷயமே நடக்குது. மற்றபடி அவ்வளோ பெரிய, ஏன்னா அலெக்ஸுக்கு தெரியும் நான் இங்க பேசும்போதுமே சரி நம்ம இங்கதான் பேசணும் மோஸ்டா அலெக்ஸ் கிட்ட. நான் அந்த அளவுக்கு நம்ம எந்த கன்சல்ட்டையும் வந்து யாருக்கிட்டையும் ஸ்ட்ராங்காலாம் போடுறது கிடையாது. நம்ம பொலிட்டிக்கல் வந்து டீசென்சியை மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் நான் அது ரியாக்ட் பண்ணது. பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நம்ம இவரு பேசிட்டோம், பேசுங்க கிஷோர் ப்ரோ, பேசுங்க. விட்டு விட்டு ப்ரோ கேக்குதுங்களா ஐயா? கிஷோர் ஐயா, ஆனா நீ இருக்க போறியா? இல்ல கிஷோர் ஐயா கேட்கணும். ஒரு அரசியல் பாயிண்ட், ஒரு நிமிஷம், நான் அரசியல் பாயிண்டா ஒண்ணு சொல்றேன். இப்போ டிஎன்கேல இருந்து வந்து நம்மள குறை சொல்றாங்கன்னா நீ யாரா என்ன சொல்றதுக்கு முதல்ல உன் கட்சியில சரி பண்ணுன்னு சொல்லலாம்.
ஏடிஎம்கேல இருந்து வந்து சொன்னா சொல்லலாம். தன்னை ஒரு காமன் பீப்புளா காட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்டா காட்டிக்கிட்டு அவன் நீங்க எப்படி கார்னர் பண்ணுவீங்க? அபியூஸ் பண்ணா நீ தோத்துருவ. வேற வேற எதனா எடுத்தீங்கன்னா நீ தோத்துருவ. அவனை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க? அதுதான் அங்க நீங்க டேக்கிள் பண்ணா ஃபர்ஸ்ட் உள்ள யூனிட்டி தேவை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பேரை சொல்லி இங்க இருக்கவங்களா லிங்க் பண்ணி கட்சிக்குள்ள சண்டையை முட்டு விட்டு இப்படி இருந்தா யாரு பண்ணுவா? ஃபர்ஸ்ட் இங்க யூனிட்டி பண்ணுங்க. தலைமையை நோக்கி இல்ல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் அவதூறு பரப்புறான். இல்ல நான் இல்ல கேக்குறேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க இங்க நீங்க யூனிட்டி கேள்வி ஆகுங்க. கேக்குறதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் போய் இல்ல கிஷோர் ப்ரோ, நீங்க எங்களை கேள்வி கேக்குறது நூத்துக்கு இல்ல கரெக்ட். தப்பு யுனைட்டி திருத்திடுவோம். ஆனுன்றது நம்ம சொல்லுங்க தலைமையை சார். நோக்கி தலைமையை இதே ஒரு நோக்கி ட்ரிகர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதே ஒரு இல்ல ட்ரிகர் பாயிண்டா ட்ரிகர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் யூனிட்டியா வந்து சேர்ந்து போய் மிதிங்க. நானா யாரையும் தடுக்கல. கட்சிக்குள்ள கல்லெறியாத, வெளியில யார வேணாலும் போட்டு மிதிங்க. கட்சிக்குள்ள சரி போய் எரிக்க. ப்ரோ, கிஷோர் எனக்கு அண்ணன் ட்ரிகர் பாயிண்ட் எங்க தெரியுமா? தளபதி ட்வீட்டை கோட் பண்ணாம அவர் தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவல் ட்வீட் நான் போட்டிருந்தாருன்னா அவரை பத்தி யாருமே பேசல. திரும்புறதே நான் கிடையாது. நண்பன் போஸ்ட பத்தி இல்ல பேசல. ப்ரோ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்கு இப்போ போரை பத்தி போர் நடந்துட்டு இருக்க டைம்ல துரைமுருகன் வந்து பதவி மாற்றம் பண்ணது, செந்தில் பாலாஜி இதெல்லாம் பத்தி ஆனா பேசுங்கன்றீங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் அதெல்லாம் நான் பேசலாம் விடுங்க. சொல்லிடுறேன். அவங்கள எப்ப இல்ல அதுதான் அப்ப அதனால போர் நிக்கலையா? அண்ணா நீ அதனால அண்ணா இல்ல போர் இல்ல ப்ரோ, போடல. அண்ணா அவங்கதான் முட்டா பையங்களா, நீயும் கூட முட்டா பையன் மாதிரியே பேசாதண்ணே. அவங்க சரிடா சொல்றா. டென்ஷன் அவன் பண்றீங்க. திட்டாலும் திட்டிட்டு ஆபரேஷன்ற விடுமே. பேர்ல விடுங்க, அதை பத்தி ஐயோ பேசலாம். மான்ஸ்டர், இதுக்கு மேல எவனுக்குமே மரியாதை கிடையாது. கொஞ்ச கம்மி இருக்கீங்களா? ஒண்ணுமே கேட்க டேய் மாட்டேன். ராவன்ஸ் இவ்வளவு மைக் செட் இவ்வளவு நாளா ரேவந்த் பூந்த உடனே ஸ்பேஸே கதி கலக்குதுடா. நான் ஒரு ஸ்பேஸ் பாயிண்ட் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க அண்ணா ஹரிசா சரி ஒரு எல்லாரும் நிமிஷம் எந்த தான் பையனை கும்புறான். பத்தி பேசிக்கிட்டு சொல்லுடா. இருக்காங்க? ஏய் வெயிட் பண்றான் அண்ணே. பாயிண்ட் டேய் சொல்றேன், பாயிண்ட் சொல்றேன்னு பாயிண்ட் யாரா யாராவது சொல்ல விடுங்களேங்க. ஏங்க நடுவுல கும்புறான் வந்து எந்த பையன் கேக்குறான். சொல்லு. இல்ல சொல்றா. 3 மாசமோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளும் இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு நம்மளும் ஒருத்தனை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு மேல முதல்ல வந்து நம்ம சைட்ல இப்ப இருக்கிறவங்க, இப்ப நாளைக்கு அலெக்ஸே வந்து ஏதாவது முட்டாத்தனம் பண்ணிட்டு போனானா அவன் போட்டோம், நீங்க உட்காந்து பேசாதீங்க. இல்ல 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 நான் இதான் ஒரு டிஃபரன்ஸ். அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இண்டிவிஜுவலை பத்தி பேசக்கூடாது, நம்ம என்ன செய்யணுமோ அதை பத்தி பேசணும்ன்றதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அடுத்த வேலையை பாருங்க. சும்மா ஒருத்தனுக்கு பேசிட்டு அதனாலதான் உட்காந்து ராத்திரி 11 மணிக்கு ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு எல்லாம் வேற நீங்க ஸ்பேஸ் அது 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பேசி முடிச்சு வேற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிட்டோம்டா நாங்க. ஜெனரலா கரெக்ட்ண்ணே. இது வந்து இல்லண்ணா, இது மான்ஸ்டர் சொல்றாரு இல்ல, அதை நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நிப்பாட்டி எனக்கு அந்த இது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு முதல்ல ஒரு நிமிஷம். நீங்க சும்மா இருக்கீங்களா? நான் புகழன் ஆயிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? எதுவா இருந்தாலும் உடைச்சு பேசுங்க. உன்னதான்டா உடைச்சு பேசுறோம். முதல்ல அந்த டாபிக்க மாத்துங்க. சரி ஹரிசனா கேக்குதாண்ணா? கேக்குதுடா சொல்றா. என்ன மாங்காய் சாப்பிட்டீங்களா இல்லையா? மாங்காவா? நான் என்னதுக்குடா மாங்காய் தின்னணும்? சீசன்ல 2 மாங்காய் இருக்கு, 2 மாங்காய். டேய் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பேச்சு. இப்பதான் சொன்னேன் சில்லறைகள் எல்லாம். நான் மாங்காய் சாப்பிட்டியா தானே கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? நீ என்ன வேணா கேளு, மைக்க வாயில எடுத்துட்டு கேளுடா. மைக்கு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு புரியல. அவர் மாசமா இருங்கடா. டேய் அப்படியே டிவேட் ஆகி போயிட்டீங்க பாருடா. டேய் இருங்கடா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். இஃப் நீங்க வந்து டிவிக்கே பார்ட்டியே ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு ஹைராக்கியல் ஆர்கனைசேஷனா அதை வந்து ஏத்துக்கிட்டு நீங்க வந்து வேலை பாக்குறீங்களா இல்ல வெளியில இருக்கிறீங்களான்ற டிசிஷனை நீங்க எடுத்துக்கோங்க. அதை எடுத்தப்ப இந்த கன்ஃபியூஷன் வராது. ஆனா நீ இப்ப அவர் சொன்னார்ல பார்ட்டிக்குள்ளேயே பார்ட்டி மெம்பர், ஆனா நான் பார்ட்டியை கேள்வி கேட்பேன்றது வந்து அதுக்கெல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால அந்த டிசிஷனை இப்ப அவரு சில பேர் எடுத்த மாதிரி நீங்க கிளியரா எடுத்துருங்க. எதர் பார்ட்டிக்குள்ள இருந்து நீங்க வேலை பார்க்க போறீங்களா இல்ல நான் தனியா என்னோட இதை நான் பண்ணிக்க போறேன்னான்ற டிசிஷனை கிளியரா எடுத்துட்டீங்கன்னா இங்க பிரச்சனையே கிடையாது. சோ அதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து விமர்சனம் அதுக்குன்னு வைக்கவே கூடாதுன்றது. இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம எப்பவுமே கேட்டுக்கிறது அதை ஒரு நாகரிகமான முறையில எப்படி வைக்கணுமோ அதை கரெக்டா வச்சீங்கன்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கனாலே நிறைய விஷயம் போய் சேர்ந்துரும். அதை விட்டுட்டு அதை நான் இப்படிதான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ரூட்டு எல்லாருக்கும் தேவை கிடையாது. சோ அதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதன்படி நடந்துக்கோங்க, அவ்வளவுதான்.
அதான் இப்படி ஒரு மோட்டிவேஷனல் வாழ்க்கைப்படி ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப ஒருத்தர் நாள் ஒரு ஆகுது. கொஸ்டின் கேக்குறீங்கன்னா சரி, அவன் நம்ம திருப்பி பதிலே வார சொல்ல பத்தி போய் முடியாத பேசுவோமா? கேக்குறேன். வார் எப்படி நின்னுச்சுன்னு பேசுவோமா? வார் ஐயா எப்படி ஒருத்தர் வார் நிக்கல ஐயா. சாயங்காலம் 5 மணிக்கு ஒருத்தர் பீச்ல வாக்கிங் போனாரு, ஐயா இல்ல அதனால இல்ல நீங்க வந்து அவர் இல்ல ஒரு பிரச்சனை இல்லடா, அவர் நடந்து போய் அது போனது கூட மேட்டர் இல்லடா. ஸ்டேஜ் ஏறி ஒருத்தர் சொன்னான் பாத்தியா, அது கூட லைஃப்லயே மேட்டர் மறக்க இல்லண்ணே. அண்ணே ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் என்னன்னா இந்தியன் ஆர்மி எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். குறுக்கால ஒரு சிஎம்டிஏ குரூப் ஒருத்தர் ஓடினாரு பாத்தீங்களா, பிளாக் தூக்குறதுக்கு. இல்ல அது எது அவங்க அந்த நடுவுல அந்தாண்ட நடுவுல இல்ல ஒருத்தன் வந்தானே அதானே? இல்ல இல்ல நடுவுல ஒருத்தன் வந்தானே அதானே? ஐயா அந்தாங்க பேசாதடா. ஐயா என்னய்யா நீங்க இந்த சரி மரியாதையா சரி, இருக்கு. இல்ல இல்ல ஆ, அந்த என்னங்க ஐயா இல்ல இது? அவரு இந்த ஒரு எனக்கெல்லாம் நிமிஷம் எதிர்மா இருக்கு. என்னங்க ஐயா நீங்க ஏன் வைத்து தூக்குறீங்க? இதோ நாங்க தான் அடிமைகள் இருக்கிறோமே. இல்ல இந்த டேய் அது பிலிப்ஸ் ஒண்ணு. என்ன இது? சேகர் இல்ல செத்துருவான்டா. இல்லடா, ஹரிஷ் ப்ரோ இது ஆக்சுவலா என்னடா யாரா அது? ஐயா வந்து சேகர் ஐயா அன்னைக்கு வாக்கிங் வடிவேல் போயிருந்தாருடா. டைலாக்டா. பீச் ஆண்ட ஈவினிங் வாக்கிங் போயிருந்தாரு. அண்ணன் கொஞ்ச தூரம் இந்த கொடியை தூக்கின்னு போங்கன்னு கையில கொடுத்தோன்னா அதை எடுத்துட்டு போயிட்டாரு. அதை தவிர அவருக்கு இல்ல நடந்த எதுவுமே தெரியாது. இல்ல கையில கொடியை கொடுத்தாங்க. முன்னாடி ஒருத்தவர் வழிய பெருக்கின்னு சரி, போனாரு. அதனாலதான் பெருக்கி வந்து விடுவாரு, இவர் நடப்பாரு. அந்த பேரல அதனாலதான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா ஆமா ஆனா ப்ரோ ஆமா, இது ஆமா இல்ல மேஜிக்டா ஒரு டேய். நிமிஷம், நம்ம திமுக காரங்க கூட்டிட்டு போய் இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க விட்டாலே வார்ல நின்றுக்குமே. ஐடியா இல்லாத பசங்க. இது தெரியாது. ஆமாண்டா அவனை போய் அவங்க அப்பா திருடிட்டு வந்துருவானுங்க என்ன. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். குமாரன் ஏதோ சொல்ல வரான், சொல்லு. இல்ல அது ஒண்ணும் இல்ல. பாகிஸ்தான்ல அப்ரீதி ஒண்ணு பண்ணாப்ல இல்ல, அது மாதிரிதான் நம்ம இல்ல மாம்ஸ் அப்ரீடி கூட ஃபுல்லா பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு? அவரால் அவ்வளவுதான்டா முடியும். அது அண்ணா எனக்கு என்ன திருமண சிரிப்பு, இப்போ ஓடி வருது, அது ஒன்னும் ஸ்டேஜ் ஷோ கிடையாது. நம்ம லைட்டா ஆடியன்ஸ் தெரியாம போன்ட்டு குனிஞ்சு வர்றதுக்கு. அந்த நடு ரோட்ல எதுக்கு நான் அவர் குனிஞ்சு வந்தாரு? யாருடா குனிஞ்சு வந்தா? நான் பாக்கல. முன்னாள் டயர் நக்கின நேத்துக்கு வந்த இல்லடா இல்ல நேத்துக்கு வந்து ரேவந்த் எல்லாம் அலெக்ஸ் வாய்ஸ் கிளிச் டேய், ஆகுது. நடக்கிற வழி தெரியாம போச்சுன்னா என்ன பண்றது? நீ வேற இல்ல அப்படியே குனிஞ்சு அண்ணா நான் யார சொல்றேனே உனக்கு புரியலண்ணே. சன் நியூஸுக்கு ஒரு நிமிஷம், சன் நியூஸுக்கு 4 ஃபுட்டேஜ். இல்ல ஆமா, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாரும் கொலை மிரட்டல் இருக்காராமே. நிறைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாருக்குமே கொலை மிரட்டல் விடுறாராமே. கரத்தே பாபு அவர் பெரிய ஆளாச்சே. உன போட்டுருவேன். இல்ல ஹரிஷ் ப்ரோ இத கரெக்டா பேசணும் ஒண்ணு சொல்லலாமா? சீஸ் ஃபயர் சொல்லிட்டு யூஎஸ் ட்ரம்ப் சொல்லிட்டான். இவங்களும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, பாகிஸ்தான் நிறுத்தல, கன்சர்னும் பண்ணல, அவன் மதிக்கவும் இல்ல, அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஒரு வார், இது வார் கிடையாது, ஆப்ரேஷன். எப்பயுமே இந்த ஆப்ரேஷன் ஒரு சக்சஸ் எப்போ வரும்னா, நிறுத்தி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் எப்படி இருக்கு கன்சர்னை பார்த்து தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட் ஆர் நாட், வி அக்ரி தட் இட்ஸ் சீஸ் ஃபயர் அப்படின்ட்டு அக்ரி பண்ணுவோம். அவங்க போட்ட உடனே ஈவினிங்கே கொடி பிடிச்சிட்டு நடந்து அட்டென்ஷன் சீக்கிங். மோடி தான் நம்பர் 1 அட்வர்டைஸ்மெண்ட். இதுல ஒரு நிமிஷம், இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இல்ல சீஸ் ஃபயர் போட்டு எல்லாம் அதான் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்பதான் போயினுக்குறாங்க ஊர்வலம். புரியுது? கரெக்டா ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ட்வீட் வருது. அந்த விவேக் இல்லடா, அந்த விவேக் இல்ல இதுல ஓவர்டேக் பண்றான்ல பிஜேபி காரனே கம்பெனி. ப்ரோ ஒரு நிமிஷம், ஊப்பிங்க அத இல்ல ப்ரோ, ஊப்பிங்க அதை மறைக்க ஒண்ணு பண்ணானு தெரியுமா? திரும்ப அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குதான் நாங்க போராட்டம். உங்க பீட மாதிரி இதுடா இது. டேய் மீமுக்கு இன்னைக்கு தலைவர் வந்ததுனால வாரே நின்றுச்சு பாத்தியான்னு பார்த்தா அதே ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசிட்டு இருக்கானுங்க வரிசையா. யாருன்னா நம்ம கூத்தூர் படி தானே, அதுதான் மீம் கண்டென்ட். தமிழ் பேர் இருக்கு, கூத்தூர் மாமான்னு சொல்லுவாங்க அவரை. இல்ல அப்பெல்லாம் சொல்லாதீங்க. கூத்தூர் படினா படியா இல்ல. ஓகே மாமா எல்லாம் என் காதுல வேற வந்தது. உங்க மம்மிக்கு அப்படிப்பட்ட ஒரு தம்பியா இருப்பாங்க மான்ஸ்டர். டேய்
இல்ல ஒரு வாயில நிமிஷம் கட்டே வைங்கடா. ஏன்னா நீங்களாம் சம்மந்தமே இல்லாம நீங்களாம் ஆயிரம் மாமா நீங்களாம் ஆயிரம் மாமா சொல்லுங்க. சித்தப்பா எல்லாம் உண்மையாலுமே ஒரு நிமிஷம் மரியாதையான டேய். வார்த்தை மாஸ்டர். நீங்களாம் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு தான் இப்படி ஆனா இருப்பான். இல்ல யாரோ ஒருத்தருக்கு எக்கோ அடிக்குங்க, காது கீச்சு 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 கீச்சு. நீங்க அது யாரோ வேற வேற யாரும் யாரு? கவனிக்கல. அதான் மைக்கு செட்டை ஆஃப் அது பண்றா. வேற யாரும் இல்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கூட ஆர்டிபி இவ்வளவு மியூட்ல எக்கோ வராது. போடுங்களேன். 1000 பேர் 1000 சொன்னாலும் மிரட்டிய டாடி மிரந்த பாகிஸ்தான் தான். இல்ல ஆர்டிபி நீ மியூட்ல வேணா மியூட்ல போடுங்க. போ. டேய் பைத்தியக்காரா, அது குமரன் தான்டா, ஜிம்ல இருக்கான்டா, அவன் ஜிம்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கான்டா. டேய் அவன் ஜிம்ல உன் மேல இருக்கியா? பழி போட்டா ஆமாடா. நானும் இல்ல போட்டேன். ஆர்டிபி மைக்கு ஓஹோ. தான். இல்ல இப்ப கரெக்டா இருக்கு. ஐயோ, குமரா இல்ல என் மைக் இல்ல. இல்ல அவரு பேசவே இல்ல ப்ரோ. சரி சரி கிஷோர் ப்ரோ, ஒரு கொடிய பூச்சின்னு சோலிங் லெவல் பார்க்காம போங்க, போறோம். யாரா ஆர்டிஎக்ஸா? ஆர்டிபி. ஆனா ப்ரோ உங்களுக்கு ஆக்சுவலா நான் வீடியோ எல்லாம் நீங்க வந்து லைட் சாம் அடுத்த கேஸ் எழுத ஒரு பாக்குறான். ஒரு நிமிஷம் எல்லாம் போட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாம் அனுப்பி ப்ரோ என்ன ப்ரோ அபியூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதான் சாக்குனா அவன் எழுதிருக்கேன். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பேசினா சொன்னடிக்கிறேன்னு சொல்லுவானுங்க, இந்த பக்கம் ஆர்டிபி பேசுறா ப்ரோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இல்ல. நீங்க ஒரு காமன் பீப்புள போயிட்டு கல் எடுத்தீங்கன்னா, என்னடா காமன் பீப்புள் மேலே கல் எடுக்கீங்க, உங்களுக்கு யாராவது ஓட்டு போடணும், அவன் இப்படி திருப்பி விட்டு போட்டா என்னையா பண்ணீங்கன்னு இப்படி ஒரு பக்கம் ப்ரோ யோசிக்கணும். எடுத்த கோத்தனும் பண்ண முடியாது. இல்ல கிஷோர் ப்ரோ, சேப்பாக்க தொகுதியில போயிட்டு போஸ்டர் ஓட்டினா போஸ்டர் கூட பொறுக்க முடியாம ஆட்டு மேஞ்ச மாதிரி அது மேய்ச்சி கிழிச்சு நீங்க விட்டு இல்ல அது மாஸ்டர், சேப்பாக்கும் சிம்பிள் தான், ஒரே சேப்பாக்கும் ஒரு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கீங்க. தான். அதான் இல்ல அண்ணே இல்ல ராகுல் ஒரே யார் ஒரே கேட்டாரு போஸ்டர் தெரியுமா? கூட உங்களால பொறுத்துக்க அது முடியல. இல்ல அது மாஸ்டர், கரெக்டா லொகேஷன் சொல்றேன் கேளு. நம்ம தாத்தா இருக்காருல்ல, தாத்தாவோட வீடு மெயின் ரோடு வந்தாலே அந்த இடம் கரெக்டா ஆப்போசிட்ல முட்டி வச்சிருக்காங்க. யாரு தாத்தாவோட சொல்ற? உங்க தாத்தாவா? எந்த அதான் எந்த தெரியல தாத்தா? எந்த உங்க தாத்தா, தாத்தாவா? எத்தனை தாத்தா, தமிழர்களே எந்த தாத்தா சொல்ற? தமிழர்களே. என்னை கடலில் தூக்கி போட்டாலும் காட்டு மரமாய் தான் நடப்பேன். ஓ அவரா? ஓகே 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 ஓகே, டேய் புரியுது புரியுது. ஓகே. குரலுக்கு எடுத்துக்காதீங்கடா இப்படி பேசி. ஆனா அன்னியன் எனக்கு குரல் ஒரு ப்ரோ, அது டவுட்னே, அப்படியே மேட்ச் ஆகுது. 2 நிமிஷம் இல்ல 2 செகண்ட் மாஸ்டர், நீங்க பேசுனதுக்கே சொன்னது சரிதான். தொண்டை ராகுல் இரிட்டேட்டிங்கா ப்ரோ இருக்கு. வந்து அசால்ட்டா போட்டிருந்தாப்ல ஒரு வார்த்தை. நீங்க சொன்னது ஆனா போஸ்ட் ஒரு பிரச்சனை. நிமிஷம் இல்ல 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 இல்ல. ஆனா 2 ஹரிஷ் ப்ரோ செகண்ட் அவர் பேசுனதுக்கே வந்து தொண்டை இப்படி எரியுது. வாழ்க்கை பூரா இல்ல எப்படின்னு அப்படி ஒரு நிமிஷம், இல்ல பேசுனாங்க. இல்ல இல்ல எங்க தொண்டை இருக்கட்டும், நீ முதல்ல தொண்டை கிட்ட இருந்து மைக் எடுத்துனுவா, கொண்டு போட்டுருவேன். சரி இல்ல ஹரிஷ் ப்ரோ, இதுல நான் தூரமா அவர் வச்சா நீங்க இல்ல. பேசுறத கண்டுக்க மாட்டேன்றீங்க. சரி. சரி இல்ல டேய் ரேவந்த் குமார், அவர் ஏன்டா ஒரே பாயிண்ட் வச்சு பேசினுக்கிறாரு? நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்களாம் வந்து இல்ல 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 ஐயோ அவருக்கு இல்ல இல்ல அதை ஐயோ மாத்தி தான் சந்திரா பேசினாரு. அவருக்கு அது மேல ஒரு தெரியாதுமா. நிமிஷம், இல்ல இல்ல மாத்தி தான் பேசினாரு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நேத்து கட்சி தொடங்கினவன், இப்ப நேத்து பிறந்தவங்களாம். புரியுதா? நாளைக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அதுக்கு தாண்டா ஒண்ணு ஒருத்தன் புரிஞ்சுக்கோங்கடா. கேட்டான், தளபதி வந்து நேத்து டேய், அது பிறந்தவன் இல்ல. சொன்னா அப்போ உதயநிதி எப்படா ஆன் த வேவான்னு கேட்டான். தெரியல. அதான் ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. அது இருக்கட்டும். ஐயோ இல்ல நான் ஐயோ என்ன சொல்றேன், தெரியுதா? ஐயோ சந்திரா அவருக்கு உங்களுக்கு புரியலமா. ஒரு நிமிஷம், இல்ல ஒரு ஹரிஷ் second இருங்கடா. ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. அந்த 2 லைன் அவர் மனப்பாடம் பண்றதுக்கு எத்தனை வருஷமா இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அது போன பிப்ரவரி மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. டேய் ஹரிஷ் பேச விடுங்கடா. உங்க வாய்ஸ் ஹரிஷ்ண்ணே, உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குது. அண்ணா நீ பேசுறது கேட்கல, அதனாலதான் நாங்க எல்லாம் ஓவர்லாப் பண்ணிட்டு நீ இருக்கோம். பேசினா எப்படா கேக்கும்? யார் பேசுறது கேட்காதுடா. நீ பேசினா நான் பேசுறதே கேட்காதடா. சொல்லு ப்ரோ. இது சொல்றது யாரா? அலெக்ஸ் ரைட்ரா? அதனால தானே நான் சொல்றேன், நீ பேசினா நான் பேசுறது கேட்காது. இப்ப நான் பேசுறது அவர் பேசுறது கேட்காது. சொல்லு ப்ரோ. என்ன அவரு அந்த 2 லைனே எழுதிதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மேல எழுதின கண்டென்ட் அவரால படிக்க முடியலன்றதுனாலதான் அதையே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல வேற போன வாட்டி என்னமோ கீழே பார்த்து படிச்சாரு. என்ன தெரியுமா படிச்சாரு? 2 நிமிடம் மௌன அஞ்சலியா என்னமோ சொன்னாரு, வீர வணக்கம். அதையே படிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படா 2024 எலெக்ஷன் நாம கேள்விப்பட்டேன். 24 என்னடா எலெக்ஷன்? நான் தான் சொன்னேன். டேய் நான் தான் சொல்றேன் இல்லடா சாமி. அன்னைக்கு முதலமைச்சர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அன்னைக்கு. ஆமா ஏதோ 2034 தொகுதியில் ஜெயிக்க போறாங்களாமே. இந்தியா காடா நிக்கிற? இந்தியா கூட எங்கடா 2034 தொகுதி இருக்கு? அதான் இந்தியா கூட அவ்வளவு இருக்காதுடா. எனக்கு ஒரு டவுட் பேசிருப்பாப்ல பழைய வீடியோ எல்லாம் பார்த்தா, அதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல எடுத்து லீக் பண்ணி விட்டா செமையா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ஹரிஷ் ப்ரோ கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, எனக்கு கலைஞர் பேசினதுல அந்த இதான் ப்ரோ இருக்கு. என்ன உன்னால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் என்னால அடிக்க முடியாது. ஆனா நான் திருப்பி வச்சா நீ தாங்க மாட்டேன். நீங்க ராத்திரி கூட்டு போறேன். எல்லாம் ஒண்ணு மறந்துட்டீங்க.
கணவரை இல்ல கறவை மட்டும் வாங்கி கொடுக்க சொன்னா கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு படிச்சாரு. இல்லண்ணே ஒரு இந்த சிவா டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கும் பாரு. உங்கால பார்த்தா எங்கால பார்த்தா உனக்கு பயம் இருக்கும், ஆனா உங்கால பார்த்தா உனக்கே பயமா இருக்கும். எங்கால பார்த்தா எனக்கே பயம் இருக்கும். இல்ல எங்கால பார்த்தா எனக்கே பயம் இருக்கும். பாக்குறியா அங்க போய் நினைக்கிறான். நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல கட்டுமரத்துக்கு அவருக்கு ஒரு கண்ணு இந்த ஆட்சி கண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா? யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் படிக்கும் போது விக்னேஷ் ப்ரோ தான் ஸ்கூல் வச்சிருப்பாரு. ஹைலைட் என்ன தெரியுமாடா, அவங்க சிஎம் சாரே ஸ்டேஜ்ல தப்பா பேசுறாரு, கண்டென்ட் கொடுக்குறாரு. நீ நம்ம கட்சி கிட்ட வந்துட்டானுங்க ஸ்டேஜ்ல ஒழுங்கா நான் ஜெயகடாவோட பையனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கலான்னு இருக்கேன்டா. நீ முதல்ல வெளில போயிடு. கருணாஸ் பேர கருணாநிதிப்பா, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் போப்பா. ஆமா இல்ல ஹரிஷ் ப்ரோ, கருணாஸ் பேர கருணாநிதி. அருமை. இல்ல ஒரு நிமிஷம். சரி, நான் ஒரு நிமிஷம். இதெல்லாம் ஆக்சுவலா இப்போ ஒரு கேஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இடி சைட்ல சொன்னாங்க. அது உண்மையா? நம்ம ப்ரொடக்டிவா பேசுவோம். இந்த ஏதோ இடி சைடு லேட்டஸ்டா ஏதோ செக் பண்ணிருக்காங்க. அந்த ஏதோ சிஎம்டிஏ சைட்ல ஏதோ பிரச்சனை வருதாமா? அப்படியா? உண்மையா? ஆமா உண்மைதான் ப்ரோ. என்னன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல ஏற்கனவே பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர், அந்த ஆபீசர் மேல இங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தது. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலூர்ல பாண்டியன்ற ஒரு ஆபீசர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வேலை பார்க்கறாரு. 9 கோடி ரூபாய் என்னவோ கேஷ் அவர் வீட்டுல இருந்து எடுத்தாங்க. ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வேலை பார்க்குற ஒரு அதிகாரி வீட்டுல இருந்து கேஷ் அத்தனை கோடி எடுக்கிறாங்க. அது டிஏவி அதாவது எங்க தமிழ்நாடு ஆன்டி விஜிலன்ஸ் ஃபோர்ஸ் அதை கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இது பண்ணாங்க. அத ஒரு முகாந்திரமா வச்சுக்கிட்டு இடி சர்ச் பண்ண வராங்க மாசு கட்டுப்பாடு இடத்துல. இவனே 9 கோடி அடிச்சிருக்கானா, இங்க வேற என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கு வர்றாங்க. அதுல இப்ப மாட்டினது யாருன்னா சேகர் பாபு. என்ன மாட்டிருக்காங்கன்னா, நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் ஒரு நியூஸ் படிச்சேன். அதுல சிஎம்டிஏ இப்ப தமிழ்நாடு இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டின்னு இருக்குல்ல, அதுல இருந்து தான் இப்ப சென்னையில நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், இப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் அதுலதான் கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுது இப்போ இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்ல திருட்டுத்தனம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிராஃப்ட்மேன் ஒரே நிமிஷம் என்டர் பண்றதுக்கு அது இல்ல ஒரே நிமிஷம் ஹரிஷ்ணா, ஒரே நிமிஷம். கிராஃப்ட்மேன் ஒண்ணு ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. இன்னொன்னு அந்த நீங்க சொன்னீங்களே ஏதோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த திருட்டுத்தனம், அதுக்கப்புறம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேல ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ரூஃபே இல்லாம போற போக்குல பேசுவோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் கோட் பண்றாரு. ஆனா ரேவந்த் மோசம் பண்றாடா நீ. ஆனா நல்லா போய் இந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க. அவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாரு. சொல்லுங்க. சோ அதுல என்னன்னா, இப்ப அந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு சோதனைக்கு போகும்போது இவங்க எதுல இருந்து ஊழல் பண்றாங்கன்னு இவங்க ஒரு நூல் பிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இப்ப சிஎம்டிஏ ஒரு ப்ராஜெக்ட் சென்னையில ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோ யாரு பேசுறது? பூமர் ப்ரோ கேட்கல, கொஞ்சம் நீங்க பேசுறது லாக் ஆகுது. இல்ல கேக்குது ப்ரோ, கரெக்ட்டா தான் கேக்குது அவர் பேசுறது. ப்ரோ கிராஃப்ட் மேன் ஐடி பேசிட்டு இருக்கேன், நல்லா கரெக்ட்டா கேக்குதா? கேக்குது ப்ரோ, நீங்க பேசுங்க. இப்ப கேக்குது. ஓகே ஓகே. எவ்வளவு இடையூறு. என்னன்னா இப்ப இப்போ சிஎம்டி சென்னையில ஒரு ப்ராஜெக்ட் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது கட்டுறதுக்கு, ஒரு சந்தை கட்டுறதுக்கு, ஒரு நவீன சந்தை கட்டுறோம், அல்லது மீன் சந்தை கட்டுறோம், அந்த மாதிரிலாம் நிறைய கட்டிருப்பாங்க. நீங்க சென்னை மெரினா போனா பார்க்கலாம். அதே மாதிரி இங்க பெரம்பூர்ல ஆடு தொட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த ஆட்டு கறி வாங்குறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அதுக்கெல்லாம் ஒரு நவீன சந்தை கட்டுறோம்லாம் கட்டினாங்க. இப்ப இவங்க என்ன அதுல சொல்றாங்கன்னா, அந்த இடி கொடுத்த இதுல படி ஒரு ஸ்கீம் போடுறாங்க. அந்த ஸ்கீமோட வேல்யூ கவர்மெண்ட் 10 கோடி அல்லது 20 கோடி 30 கோடி அனௌன்ஸ் பண்ணும்ல. இப்ப 30 கோடி ரூபாயில இந்த இடத்துல இதை கட்ட போறோம், இந்த இடத்துல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படி பண்றதுல இவங்க உடனே கவர்மெண்ட் 30 கோடின்னு ஒரு ஸ்கீமுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கி ஸ்கீமோட வேலையை ஆரம்பிச்சிடும். உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
இந்த ஸ்கீமை 30 கோடி ரூபாய்க்கு எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு எங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் இது வந்து கொடுங்கன்னு. இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் கம்பெனியோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ இல்ல வந்து அதுக்கான ஒரு டிசைனிங் கம்பெனியோ இருக்கும்ல, இன்ஃப்ரா டிசைனிங் கம்பெனிஸ், அவங்கள்ட்ட போயிட்டு கோட் கேட்கறாங்க. கோட்டை வந்து இவங்க என்ன பண்றதுன்னா, இல்ல இது 30 கோடியில கட்ட முடியாது, 60 கோடியில கட்ட 60 கோடியில தான் கட்ட முடியும்னு கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் கொடுக்குதோ அதை அப்படியே டபுள் ஆக்குறது. இந்த வேலையை வந்து இந்த கன்சல்டிங் பாக்குறது. இப்ப இது என்ன நடக்கும், கன்சல்டிங் பாக்குறவனுக்கு வந்து ஒரு காசு போகும். இந்த கன்சல்டிங் யாரு அப்படின்னு என்ன சந்தேகம் அல்லது ஈடி வந்து என்ன அவங்க வந்து குற்றச்சாட்டு முன்வைக்க வர்றாங்கன்னா, இப்போ கன்சல்டிங்ன்ற பேர்ல ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு மொத்த பட்ஜெட்டை டபுள் ஆக்குறது. இது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். இதனால வந்து 10 கோடி ரூபாய் செலவாக வேண்டிய இடத்துல 20 கோடி ரூபாய் செலவாகுது. இன்னொன்னு, அந்த 20 கோடி ரூபாய் செலவாகுறதுன்னா இப்ப வந்து எப்படி வந்து அந்த காசை வந்து இவங்க அடிக்கிறாங்கிறது இருக்குல்ல. இந்த கன்சல்டிங்ன்றதன் வழியா கன்சல்டிங் ஃபீஸ் வந்து 5 கோடி 10 கோடின்னு ஒரு ஹையர் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றது. ஃபிக்ஸ் பண்ணி அந்த கன்சல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஷெல் கம்பெனின்றாங்க. அதாவது போலியா இல்லாத ஒரு கம்பெனி, அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, ஆனா நாங்க கன்சல்டிங் கொடுத்தோன்ற பேர்ல போலியே இவங்களே அந்த காசை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கேஸ் இல்ல அது இருக்கு ப்ரோ, கிராஃப்ட்மேன் ப்ரோ, நானும் அதை கிராஸ் செக் பண்ணேன், அது இருக்கு. ஆக்சுவலா வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் தான். எது டீ கடை மாதிரி 4 ரூம்ல இந்த விஜய் அண்ட் விவேக் இல்லடா, அறப்போர் இயக்கம் இதே மாதிரி விஷயம் எதுக்குன்னா, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிங்கிறது இருக்குல்ல, அந்த கம்பெனி மேலயுமே வந்துட்டு சென்னை கார்பரேஷனுக்கு வந்து அவங்க வந்து சில கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வந்து திருப்பி கட்ட வேண்டியிருக்குன்னு அஃபென்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல ஒரு சில கம்பெனி தான் ரெஜிஸ்டர்டு, ஆனா வந்து நிறைய ஷெல் கம்பெனிஸ் இருக்கு. ஷெல் கம்பெனிஸ்னா டைரக்ட் கம்பெனிஸ் கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த விஜய் அண்ட் விவேக் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஒரு கம்பெனி வந்து மேபி அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆபீஸ் அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இவங்க அந்த காசை எப்படி அடிக்கிறதா இடி சந்தேகப்படுது அப்படின்னா, இப்ப வந்து அந்த நேரடியா ஒரு கம்பெனி மட்டுமே ஃபுல்லா டிசைனையும் பண்ணி அதுக்கான கன்சல்டிங்க பண்ண முடியாதுல்ல. அதுக்கு 10 கம்பெனி 15 கம்பெனி அந்த கன்சல்டிங் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கறது. ஆனா அப்படி வாங்குற கம்பெனிஸ் எதுவுமே வந்து உண்மையான கம்பெனியா இதான் வந்து இருக்காது. அவங்களுக்கு கொடுக்குற பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்கனைஸ்டா இவங்க வந்து லூட் பண்றாங்க அப்படின்றதுதான் வந்து இடி வைக்க நினைக்கிற சார்ஜ். ஹரிஷ் ப்ரோ, இது ரிலேட்டடாவே அறப்போர் இயக்கம் வந்து இதே மாதிரி ஸ்கேம். ஆக்சுவலா இந்த ஸ்கேம் எல்லாமே இவங்க காப்பி பேஸ்ட் தான் பண்றானுங்க. எப்படின்னா, அறப்போர் இயக்கம் வந்து இந்த ரேஷன் அரிசியை வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதுல வந்து ஒரு ஸ்கேம் பண்ணானுங்க. அதுல வந்து 1900 கோடி சம்திங் ஸ்கேம். அதுல பாருங்க, ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் தான் இவனுங்க டெண்டர் ஓகே பண்ணிருக்கானுங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்குன்னா சப் கம்பெனிஸ், அந்த கம்பெனியோட சப் கம்பெனிஸ் அறப்போர் இது இயக்கம் வந்து ஸ்கேம் பண்ணிருக்கா. அறப்போர் இயக்கம் இந்த ஸ்கேமை சொல்லியிருக்கு. என்னன்னா ஒரு சப் கம்பெனி அந்த கம்பெனி கீழே சப் கம்பெனிஸை கிரியேட் பண்ணி இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 4 ரூம் ப்ரோ, இப்போ ஒரு ஆஃபீஸ் போய் பாக்குறீங்க ஓகேவா, இவங்க போய் பார்க்கும்போது செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 4 ஒரு ரூம் வச்சு இது ஒரு கம்பெனியா கிரியேட் பண்ணிட்டானுங்க. இது ஒரு கம்பெனி ஆஃபீஸ் அப்படின்ட்டு. அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கேமே வந்து இதே மாதிரி தான், காப்பி பேஸ்ட் தான். இதே மாதிரி ஒரு கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி சப் கம்பெனிஸா கிரியேட் ஆகி அவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் ஆகும் அந்த மணி. அதாவது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு டன்னு 8 கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 288 ருபீஸ் தான் கவர்மெண்டோட மேக்ஸிமம் பிரைஸ். இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் வந்து அந்த அமௌண்ட். நீங்க அதர் ஸ்டேட்ல எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா 170 220 எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்கு, 288 ரூபாய்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து கான்ட்ராக்டுக்கு வந்து 598 ரூபாய்க்கு கொடுத்துருக்கானுங்க. அதாவது 300 ரூபாயில முடிய வேண்டிய கான்ட்ராக்டை 300 ரூபாய் முடிய வேண்டிய அமௌண்ட்டை இவனுங்க 600 ரூபாய்க்கு ஆக்கி கொடுத்துருக்கானுங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது பக்கா டீட்டெயில் ஸ்கேம் இது உங்களுக்கு. ஆக்சுவலா இது காப்பி பேஸ்ட் பண்றானுங்க எல்லா இடத்துலயுமே. இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், கிராஃப்ட்மேன் சொன்ன மாதிரி தான், ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட தான் அது போற மாதிரி இருக்கும். அது உள்ள சப் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இவங்கள தான் இருப்பாங்க, இன்டர்லிங்கா தான் இருக்கும். ஆமா அது பார்த்தா அது நேம்ஸ் வந்து இருந்தது. என்னன்னா இந்த மாதிரி இந்த 4 வருடங்களில் வந்து திமுக வந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு, நம்ம ஆட்கள் தான் ஒரு ட்வீட் போட்டு தான் கொள்ளையடிச்சிட்டு கடைசி 1 வருஷத்தில் நல்லவங்க மாதிரி காட்டிக்க நினைக்குது அப்படின்னு. நீங்க ஒரு விஷயம் எப்படின்னா, நல்லவங்க மாதிரி காட்டிக்க நினைக்கிற அந்த பர்செப்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஏதோ பயங்கரமான ஸ்கீம்ஸ் எல்லாம் திமுக வந்து நிறைவேற்றுது, ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ். அப்புறம் இப்ப கூட நீங்க பாருங்களேன், இப்ப ஒரு முதலமைச்சர் கூட பஞ்சப்பூர் அந்த விமான நிலையத்துக்கு வந்து போயிட்டு திறந்து வச்சார்ல, அந்த விமான நிலையமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி ரூபா. அது இல்லாம அங்க வந்து புது ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 850 கோடிக்கோ எவ்வளவுக்கோ வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இந்த 850 கோடிக்கான ஸ்கீம்ஸ் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும், எப்போ இதாகும், இது யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க வந்து ஏகப்பட்ட, நேத்து கூட நான் பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து 160 ஊரக வளர்ச்சித்துறை நினைக்கிறேன், அதுல இருந்து 168 டெண்டர் வந்து ஒரே நாள்ல சாங்ஷன் கொடுத்துருவாங்க.
ஒரே நாள்ல 168 டெண்டர். ஏன் இந்த கடைசி நேரத்துல இவ்வளவு டெண்டர்ஸ் வந்து ஒரே நேரத்துல கொடுக்குறாங்க பண்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய காசை வந்து இந்த தேர்தல் நேரத்துல வந்து கட்சிக்காரங்கள்ட்ட கொண்டு போய் இது பண்றதுக்கும் திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் தான் அப்படின்றதுதான் ஒரு புரிதல் வச்சுங்களேன். இப்ப இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலி வந்து இதுல இந்த மாதிரி இந்த சொல்ற கேஸ் வந்து நீங்க ஏன்னா இது படிச்சு பார்த்தோம்னா பேக் டேட்டட் 2021க்கு போகுது. இது கரண்ட் டிஎம்கே ரெஜிமா ஆமா இல்ல பேக் டேட்டடா? இல்ல இது ஆக்சுவலா ஓல்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு நீங்க ஹரிஷ் ப்ரோ எதை இது என்ன சொல்றீங்க? தெரியுமா? இந்த மாசு கட்டுப்பாடு வாரியமா இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, லைக் நம்ம பொல்யூஷன் போர்டு. கார்ப்பரேஷன். கரெக்ட் மாசு கட்டுப்பாடு அதான் ப்ரோ மாசு கட்டுப்பாடு வாரியம். அதுதான் நான் சொன்னேன். இல்ல பட் ஆனா அது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது 2021ல போட்டிருக்கு. அதுதான் ப்ரோ சொல்றேன். அது ஒரு பழைய எஃப்ஐஆர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல அதிமுக ஆட்சியில தான் அந்த ஒரு அதிகாரி வந்து அதிகமா கொள்ளையடிச்சு அவர் வீட்டுல இருந்து கோடிக்கணக்கில் எடுத்தாங்க. அப்ப அத வந்து ஒரு அதிகாரி ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் உங்களுக்கு என்ன காசு வர போகுதுன்னு தெரியும்ல. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்ரூவல் பண்றது மட்டும் தான் வேலை. சரியா? இப்ப நேரடியா ப்ராஜெக்ட் ஒண்ணு அவங்க எடுத்து பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்றது, இதை வந்து இந்த மாதிரி அந்த கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து நார்ம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்றது. அதுதான் நீங்க ஏதாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நீங்க சொல்ற மாதிரி தூத்துக்குடி தொழிற்சாலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆலையில வந்து எந்த ஒரு புது ஃபேக்டரி ஓபன் பண்ணாலுமே வந்து மாசு கட்டுப்பாட்டோட இது வரும், அனுமதி வந்து கொடுக்கணும். அது வந்து இந்த கிளியரன்ஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஃபுட் ஃபேக்டரியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா ஃபுட் ஃபேக்டரினா இப்ப வந்து கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஐ மீன் மத்த இது வந்து காற்றுல போய் கலக்குதா, சரௌண்டிங்ல வந்து ஸ்மெல் வருதா, இந்த மாதிரி எல்லாம் பாப்பாங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து அவங்க தான் கொடுக்கணும். அப்ப என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்ற மாதிரி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஆனா ஒரே ஒரு அதிகாரி, அவன் மாவட்ட அதிகாரி, வேலூர்ல இருக்க ஒரு மாவட்ட அதிகாரி, அவன் வீட்டுல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் எடுக்கிறாங்கன்னா அதுல என்ன நடந்திருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் இவங்க போறாங்க. இடி போனது மாசு கட்டுப்பாடு வாரியத்தை தேடி, ஆனா மாட்டினது சிஎம்டியோட மினிஸ்டர். ஐயா இவனுங்க எந்த அளவுக்கு ஐயா இவனுங்க எந்த அளவுக்கு ஒரே நிமிஷம் எந்த அளவுக்கு இவங்க கிளவர்னா பாருங்க. பழைய ஆட்சி கொள்ளையடிச்சு பிளாக்கா மாட்டுவாங்க. ஆனா இவங்க ஒயிட்டாவே ட்ரை பண்றாங்க. கொள்ளையடிக்கிறதே ஒயிட்டா ட்ரை பண்றாங்க. எப்படின்னா வித் கவர்மெண்ட் அப்ரூவலோட மாட்டும் போது எவிடன்ஸ் சப்மிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்கெல்லாம் பண்ணல, இது கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்றோம்ன்றதுக்காக ஒயிட்டாவே இவங்க ட்ரை பண்றாங்க. ஐயா இல்ல மாஸ்டர், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு யூடியூபர் தான் ஆக்சுவலா வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பீட் பண்ணலாம். மைக்கு தள்ளி ரொம்ப இதா இருக்கு. நான் இல்ல மாமாலாம் ஸ்டேஷன்லாம் இதெல்லாம் போயிரு. ஆனா அந்த வாக்கி டாக்கி கூட இப்படி இல்ல. சொல்லு இப்ப கேக்குதா? சொல்லு. இல்ல ஆக்சுவலா வந்து சவுக்கு சங்கர் இருக்கான்ல, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மிச்ச விஷயத்துக்கு நீங்க போய் பாருங்கன்னு சொல்லல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நேத்து போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த மேப் இருக்கு பத்தியா, இவங்க மணியை எப்படி வந்து கன்சல்டன்சிக்கு அனுப்புறாங்க. அந்த கன்சல்டன்சி கீழே வந்து ஒரு 10 பேரு டிவைட் பிரியுது. அங்கிருந்து அவன் ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு 10 பேரு ஆமாமா ஒரு பெரிய சார்ட் மாதிரி பிரிஞ்சு அவன் என்ன பண்றான்னா போய் வித்ட்ரா பண்ணிடுறான் அமௌண்ட் 2 lakhs 3 lakhs. அவன் சும்மா அவன் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 ஆமா மணி லாண்டரிங் வேற ப்ரோ, உங்களுக்கு இது வேற ப்ரோ. நான் நட்டாரோ ப்ரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். நருட்டோ ப்ரோ என்னன்னா மொத்தமா வந்து எடுத்துட்டு அது வந்து கமிஷன் பேஸ்ல கடைசியில வந்து யாருக்கு போகுதுன்னா ஒருத்தருக்கு போகும். எடுத்து நீ கொடுக்கணும். நீ கொடுத்தனா உனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலெக்ஸ் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்குறான்னு வச்சுவே, அலெக்ஸுக்கு வந்து ஒரு 2 ரூபா அவனுக்கு நான் கொடுப்பேன், இல்ல 1 ரூபா கொடுப்பேன். ஆக்சுவலி ப்ரோ அவன் சவுக்கு சங்கர் சொல்றதே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸையும் அப்புறம் ஜூவில கூட இந்த டைம் ரைட்டா தான் எழுதிதான் நினைக்கிறேன். அதை பேஸ் வச்சுதான் சொல்றான். ஆனா உண்மை அவன் வந்து அந்த நெட்வொர்க் எல்லாம் கரெக்டா வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மேப்பை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி வந்து இது போகுது. அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பேர் கன்சல்டிங் கம்பெனி. இப்போ ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 100 கோடி. அந்த 100 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள ப்ராஜெக்டை கன்சல்ட் பண்ணி கொடுனா கவர்மெண்ட் வந்து அந்த கன்சல்டிங் கம்பெனிக்கு கொடுக்கும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா
அந்த கன்சல்டிங் வேல்யூ 200 கோடியா மாத்துறது, மாத்திட்டு இதை 200 கோடியில தான் பண்ண முடியும்னு கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இப்ப இந்த கன்சல்டிங் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும்ல, அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். இப்ப அதுக்கு மேல இப்ப அதுல வேற ஏதாவது வேலைகள் இருக்கும்ல, அந்த வேலைகளுக்குலாம் வெவ்வேறு வெண்டார்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்காங்க, எங்ககிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், வெவ்வேறு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் இருக்கான்ற மாதிரி போலியா, அதான் ஷெல் கம்பெனிஸ் இடி சொல்லுது, கிரியேட் பண்ணி ஒரு 15 கம்பெனி இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு அந்த பணத்தை பிரிச்சு அமைச்சிருவாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையிலையோ வெவ்வேறு நபர்களுக்கு வந்து ஒரு 50-100 பேருக்கு வந்து இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற பணத்தை கேஷா வித்ட்ரா பண்ணி அதை வந்து அமைச்சர்கள் மாதிரி பெரிய ஆட்களுக்கு வந்து கொடுக்கறதா சவுக்கு சங்கர் வீடியோ போட்டிருக்காரு. நான் இப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து சவுக்கு சங்கர். இந்த இதுக்கும் எங்களுக்கும் எதுவும் தெரியாது. நாங்க சவுக்கு சங்கர் வீடியோ பேசுறதெல்லாம் பேசிட்டு அண்டர்லைன்ல மட்டும் பேரை போட்டு இப்படிக்கு சவுக்கு சங்கர் வீடியோ நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. அவரு தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த வடிவேலு உட்கார்ந்து பாரு வாடா நாயே அந்த மாதிரி அந்த பேர் என்ன, இந்த ஒரு குமரன் ப்ரோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸா இருக்கு ப்ரோ. கார்ப்பரேஷன் டாய்லெட் மிஸ் பண்ணிட்டு பாரு கிராஃப்ட் மேன், அது இதே ஸ்கேம் தான். 13 ரூபா அதெல்லாம் பெரிய ஸ்கேம். இப்படிக்கு அதுவும் வந்து நம்ம சவுக்கு தான் சொன்னாரு. இல்ல அது டைம்ஸ் ஆஃப் நியூஸ்ல இவன் என்ன சவுக்கு பேர்ல பாத்தறா இது நீங்க அவனுக்கு. ஆமாடா கேஸ். ஆனா தலைவனுக்கு வந்து ஜெயிலுக்கு போறது வந்து ஒரு எப்படி சொல்றது, டூருக்கு போற மாதிரி அடிக்கடி போயிட்டு வராரு. அவர் இன்னைக்கு இல்ல இதே மாதிரிதான் கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுது இல்ல, அதுல வந்து இந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரக்கூடிய காசு எல்லாத்தையுமே இதே மாதிரிதான் அவங்க வந்து நெட்வொர்க் பண்றாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆனா ரேவந்த் சத்தியமா சொல்றேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி உன்னை தூக்கி ஜெயில வேலை பேர மாத்திக்கிறேன் சத்தியமா. சவுக்கு சங்கர் கண்டிப்பா வைப்பானுங்க எலெக்ஷன். எடப்பாடி கூட போய் ஃபுல்லா ஜெல்லானது காரணமே வந்து அதுதான். இனிமே அவனை தூக்கி உள்ள வச்சான்னு வச்சுங்களேன், அது பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவா ஏடிஎம்கே வந்து மாத்தி ஆல்ரெடி ஏடிஎம்கே சப்போர்ட்டர் இது மாதிரி வந்து ஓப்பனா சட்டசபையில வந்து பேசியாச்சு. சவுக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனே எடுக்கல, ஏன் பெயிலபிள் இதுல போடாம நான் பெயிலபிள் வந்து நான் பெயிலபிள் போடாம பெயிலபிள் போட்டு நீங்க வெளில விட்டீங்க, இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஆனா சட்டசபையில வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் தள்ளி விட்டாரு. வெளில வந்து ஒரு 15 மினிட்ஸ் என்னமோ பேட்டி கொடுத்தாருப்பா. இல்ல சவுக் சங்கர் இன்னைக்கு கேஸ் ஹைகோர்ட்ல போயிருக்கு. அந்த இதுல ஊழல் பண்ணியிருக்காரு இவர் செல்வ பெருந்தகைன்னு சொல்லிட்டு, அதே ரிலேட்டடா அவன் பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறாரு அவரு செல்வ பெருந்தகை மேல. இன்னைக்கு இந்த இது லைக் இந்த நம்ம இந்த இது சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுல கூட வந்து ஒரு பேர் என்ன, யாரோ ஒரு பேர் கரெக்டா சைக்கிள், நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வீடியோ செக் பண்ணி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதே அவரு தானா, அவர் கேஸ்ல வர மாட்டேங்கிறாரா? யார் ப்ரோ செல்வ பெருந்தகை சொல்றீங்களா? இல்ல அது நீங்க லேட்டஸ்ட் கேஸ். நீங்க செல்வ பெருந்தகை எல்லாம் வந்து இப்ப நடந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நம்மால வந்து ஜெயிலுக்கு போனாரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஆமா அது லைக் இந்த ஜட்ஜ் ஏதோ தவறான தகவலை சொல்லி இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டாரு. ஜட்ஜ் தான் தூக்கி உள்ள ஏதோ நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் இல்ல ப்ரோ, அவர் பேர் எனக்கு இல்ல வேற ஏதோ ஒரு மிஸ்டா அந்த குரூப். ஓகே அவன் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தான். இவர்தான் நம்ம ஸ்விஃப்ட் வந்து இருக்கட்டும். இன்னைக்கு நடந்த பொள்ளாச்சி இஷ்யூ, அதான் ஜட்ஜ்மென்ட். சரி, பொள்ளாச்சி இஷ்யூக்கு ஜட்ஜ்மென்ட் வந்தது. ரைட், குட், ஆல் குட். அதிமுக பண்ண அதிமுகவோட தற்கூரி லைக் இது கேடர்ஸ் வந்து பண்ணது ரைட், சூப்பர். இப்ப நம்ம குணசேகர் ஐயா எப்போ மாட்டுவாரு, இதே மாதிரி எப்போ போடுவாங்க? அது அடுத்த ஆட்சி எப்ப வருதோ அது வரைக்கும் சும்மா சுத்துவானுங்க. கேட்டா மாவு கட்டு பரபர மண்ணாங்கட்டி பரபர சுத்துவானுங்க. உண்மையிலேயே இல்ல இதுல பொள்ளாச்சி இஷ்யூ நடக்கும் போது வந்துட்டு ஏடிஎம்கே பேரிடர்ன்றதுனால ரேவந்த் ஏடிஎம்கே விஜயத்துக்கு மென்ஷன் பண்ணலன்னு கோர்ட்ல தற்கூரிங்க கேட்டு இருந்தானுங்க தெரியுமா? 4 வருஷம் இவனுங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணிருந்தானுங்க, அந்த கேஸ் முடிக்க வேண்டியது தானே. இவனுங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டல, அக்கறை இருக்கிற மாதிரி பேசி சொல்றேன்டா. நான் இந்த விஷயத்துல நான் வந்து ஒரே நிமிஷம், நீங்க கடிக்காது.
ஒரே நிமிஷம். நெஞ்சுக்கு நீதி எல்லாம் எடப்பாடி கூட வந்துருச்சுல்ல. வந்து ஒரு 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 விஷயம் நான் இந்த விஷயத்துல இந்த இதுல பாராட்டுறது என்னன்னா, அந்த ஆள் வந்து இதை வந்து சிபிஐக்கு மாத்தினது வந்து நான் உண்மையாலுமே ஒரு ப்ராக்டிக்கலா ரொம்ப நல்ல விஷயம் தான். அவ்வளவுதான். அவங்க சைட்ல இருந்து ஒரு தலைவர் என்ன பண்ணணுமோ, தலைவர் வந்து இப்போ குணசேகருக்கு பேக் 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 பண்ணாங்க பத்தியா, அந்த மாதிரி பண்ணாம சிபிஐக்கு இதை மாத்தி விட்டாங்க. இதுக்கு மேல நீ வந்து ஏடிஎம்கே பிளேம் பண்றது, பிளேம் கேமே இது வேஸ்ட். ஆக்சுவலா பிளேம், ஏன்னா ஒரு தலைவரா ஒரு லீடரா அவரு வந்து அவரோட கட்சி ஆட்கள் மாத்த போறாங்கன்னு தெரிஞ்சும் அவரு வந்து ரேவந்த் டைரக்டா வந்து இது சிபிஐக்கு மாத்துறது உண்மையுமே அப்ரிஷியேட்டபிள் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னால ஒரு கேஸ் இருந்துச்சு, 3 பெண்களை கல்லூரி படத்துல பார்த்திருப்பீங்க, அந்த தமன்னா நடிச்ச படம், அது ரியல் லைஃப் கேஸ். 3 பெண்களை பஸ்ல வச்சே எரிச்சாங்க. ஜெயலலிதா அம்மையார ஜெயிலுக்கு அமிச்சப்போ நாட்டுல கலவரம் நடந்துச்சு, அதனால 3 பெண்களை எரிச்சாங்க. அந்த கேஸை 3 பேரையும் உடனடியா கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தொடர்ந்து முதல்ல அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த 3 அதிமுக தொண்டர்களுக்கு. அதுக்கப்புறமும் அவங்கள கட்சியில கடைசி வரைக்கும் சேர்க்கல, அவங்களோட யாரும் பேசக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டு அந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இல்ல ஞானசேகரன் ப்ரோ, அந்த அந்த இல்ல சித் ப்ரோ, நம்ம எல்லா வந்து கேஸும் நான் அவங்களோட சொல்றேன், பொள்ளாச்சி அது அல்ல ஆகட்டும் யுவராஜ் இல்ல ஆகட்டும். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த அவங்களோட புகழ்லாம் பாட தேவையில்ல. இன்னைக்கான விஷயம் மட்டும் இல்ல இல்ல அப்ரிஷியேட்டபிள், நான் அவ்வளவுதான். புகழ் பாடலங்க, ஜஸ்டிஸ சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். யாரோட புகழும் நான் பாடல. ஒரு சில இடத்துல நியாயம் நடந்திருக்கு, அந்த நெஞ்சுக்கு நீதிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் இந்த அதெல்லாம் டைட்டிலோட எதோடயா நிஜ வாழ்க்கையில எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நெஞ்சுக்கு டைட்டிலோட தான் நீதிங்க, நெஞ்சுக்கு நீதி. அந்த நெஞ்சுக்கு அதான் நீதியில நீதி டைட்டிலோட அவங்களுக்கு நிப்பாட்டிக்கோங்க. நெஞ்சுக்கு நீதி உதயநிதி படம் பேரு. அது கலைஞர் ஐயா உதயநிதி எழுதின யாரு? புத்தகமும், அந்த கலைஞர் ஐயா எழுதின புத்தகமும் பேரு நெஞ்சுக்கு உலகம் நீதி. போற்றும் உதயநிதி. அவங்களுக்கு எங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல நீதி கிடைச்சதா? அவங்க சிபிஐ ரேவந்தோட உடன்படுங்க, அவ்வளவுதான். நான் இந்த Bro, அது கீழே அதே ஒரு நம்ம ஆக்டிங் சைடு போட்டாங்கல்ல, ஆட்கள் கணிச்சாலும் டக்குனு மாவு இதுதான் கட்டு உண்மை. போட்டாங்க. என்ன ப்ரோ அவ்வளவு பெரிய அதை விட பெரிய நீதி என்ன வேணும் உங்களுக்கு? மாவு கட்டு போட்டிருக்காங்க, ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் ஜெயில வச்சிருக்காங்க. யாருங்க அந்த அடுத்ததான் சாரு எடுத்த உடனே போன் பண்ணி ஒரு சாருன்னு பேசினார்ல, இன்னி வரைக்கும் அந்த சார் அந்த யாருன்னு சார்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு எதுக்குங்க சொல்லணும்? இப்பதான் நாங்க வந்து பொள்ளாச்சி சிவா இல்ல ப்ரோ நீ ரொம்ப இப்பதான் வந்து பொள்ளாச்சி சிவா வந்து உங்களுக்காக வந்து இப்ப அரசியல் வர்றதுனால வந்து நாங்களும் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல வந்து இது பண்ணிருக்காங்க. தாவேகா வரவேற்குது, எங்க தலைவர் அறிக்கை விட்டாச்சு, இந்த மாதிரி பொள்ளாச்சி வழக்குல நடந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது, இந்த மாதிரி நீதி கிடைச்சிருச்சு. இதே கோணத்தோட இதே நியாயத்தராசோட எல்லா கேஸையும் அணுகுங்க. உங்களுக்கு முன்னாலே இருந்தவங்கள வந்து நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக வந்து அவங்களோட கேஸ் நடக்க வேண்டிய நியாயம் தப்பே இல்லை, ஆனா அந்த நியாயத்தராசை எல்லாத்துலயும் வந்து காட்டுங்கிறது தான் என் கேள்வி. தலைவர் இதை வந்து பாராட்டிட்டாரு, அறிக்கை மூலமா இந்த வந்து வழக்குல கொடுத்தது வந்து நியாயம்தான், கிடைத்தவங்களுக்கு நியாயம்தான். இதே மாதிரி தீபக் ராஜான்னு ஒருத்த இறந்து போனா தென் மாவட்டங்கள்ல, அந்த கேஸ்ல நீதி நடந்துச்சா? அந்த மாதிரி தான் நான் கேட்கறேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நீதி கிடைக்குதுன்னா அது எல்லாத்துலயும் கிடைக்கணும்ல. இப்ப தீபக் ராஜாவோட அம்மா இன்னமும் கேஸ் ப்ரோ நீங்க வந்து இல்ல, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட்டது பெண்ணா இருக்கும் போதே வந்து ஜஸ்டிஸ் வந்து எவ்வளவு டிலே ஆகுதுன்னு தெரியுது. அது வந்து ஆனாச்சுன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அது அதை தாண்டி எந்தெந்த அரசியல் லாபம் பின்னணி இதெல்லாமே ஒரு ஃபேக்டருங்க. அதான் இப்ப வந்து பெண்ணா இருந்துச்சுன்னா வந்து மக்கள் சோசியல் மீடியா பேசப்படுவாங்க, ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சுப்பானுங்க. நீங்க வந்து ஆணுக்கு நீதி கிடைச்சதோட வேல்யூ ஒண்ணு இல்ல. அடிச்சு பார்க்கலாம். நான் சொல்றது தென் மாவட்டங்கள்ல புரியுது. ஐ திங்க் அங்க வந்து இந்த தீபக் ராஜான்னு ஒருத்தனை வந்து ஜெயிலே, பாளையங்கோட்டை ஜெயிலே வச்சு கொண்டாங்க. அவர் வந்து அது ஒரு சாதிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. அந்த கேஸ்ல இன்னமும் அந்த பையனோட அக்கா, அவங்க சமூகத்தோட மக்கள் எல்லாமே நியாயம் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே அழைக்கப்படலையே. யாரை வந்து காப்பாத்துதாங்க? இங்க வந்து யாரை காப்பாத்துது? அது 30 வருஷமா நடந்துட்டு இருக்க பகை ப்ரோ. அந்த சைடு 30 வருஷமா அது ஒரு 2 கட்சிக்கரையில மாறி நடந்துட்டு இருக்குது. அதுக்கான நீதி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க வந்து அதுக்கான நீதி கொடுத்தாங்கன்னா அந்த கேஸ்ட்ல உள்ள ஓட்டு வந்து அவங்களுக்கு உள்ளாது. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு இது இல்லாம அப்படியே மன்னிச்சு விடுற மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ நீ வந்து மிகப்பெரிய தவறான செய்தியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரப்பிட்டு போயிட்ட. என்னங்க? இல்ல இந்த நடுவுல சொன்னீங்க ஒருத்தன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல மாட்டினவன் டிஎம்கே கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லி அபிஷியலா அறிக்கை விட்டாங்க. அடேங்க அப்பா.
ஆனா என்ன கொடி பிடிச்சிட்டு போவாப்ல எல்லாரோட இது பக்கத்துலயும் முக்கியமான எம்எல்ஏக்கள் அவங்க தொண்டர்கள் அரசியல் எல்லாரோட சரிசங்க. இருப்பாப்ல, ஒரு போட்டோ எல்லாம் நாள்ல போஸ்ட் கொடுப்பாப்ல. லட்சக்கணக்கான பேரை சந்திக்கிறாங்க, அது ஒன்னும் இருக்குது. சரி, ப்ரோ அது நீங்க அதாவது சொல்றது இருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே கிட்டயாவது அந்த திராணி இருக்கு, ஆமா என் கட்சிக்காரன் தான் தப்பு பண்ணிட்டான் தண்டனை பண்றேன்னு. அந்த திராணி கூட இல்ல சில பேர்கிட்ட. நெற்றிக் கண்ணை துறைக்கிலே குற்றம் குற்றமே. யாரா இருந்தாலும் குற்றம் செஞ்சிருந்தா நீ எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் நாங்க ஒரு திறக்க சக விட்டாலே மனிதன்ட்ட நீ திறக்க ஒரு குற்றம் விட்டாலே செஞ்சிருந்தா நீ திறந்தாதானே உள்ள குற்றத்தை போக கண்டுபிடிச்சு. வேண்டியதான். நாங்க எதை திறக்க விட மாட்டோமே, கேட்டே திறக்க ஆனா விட மாட்டோம். ஆனா இருக்கிற 2 கடையை சேர்த்து இல்ல மூடி இல்ல விட்டுருவோம். இல்ல இவனுங்களை வச்சுக்கிட்டு நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் அதான் லாஜிக்கா பேசுங்க ஜி. இருக்கிற அதான் கண்ணே நெற்றி கண்ணை மட்டும் இல்ல, திறக்காதீங்க. இருக்கிற கீழே உள்ள 2 கடையை இது வேற சேர்த்து மூடி வச்சு நெற்றிக்கண்ணா? பேண்டேஜ் போட்டுருவோம். இல்ல இப்பெல்லாம் வந்துட்டு கண்ணை திறந்தாலும் குருடாதான் இருக்கணும், எதையுமே பார்த்தாலும் பார்க்காத மாதிரிதான் இருக்கணும். அது அல்டிமேட்ரா வேற ஏங்க விஷயம். அவங்க அலெக்ஸ் கொடியை அப்படின்னா தூக்கிட்டு பேசுறது இப்படி கார்கில் வேற மாதிரி லெவல்ரா. போயிட்டாங்க கொண்டாடுறதுக்கு. ராணுவ படையினர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு கொடியை தூக்கிட்டு போட்டோ ஷூட்டுக்கு போயாச்சு. ஐயோ நம்ம ஆனா பொள்ளாச்சி ஆனா இஷ்யூ ஆனா பேசாம போயிட்டோம். சாரி ப்ரோ. ஆனா தெளிவான ஆளுங்கப்பா என்ன கேட்டா. ஏன்னா சன் நியூஸ கொண்டு வந்தோமா, 4 நடனம் நடந்தோமா, நியூஸ் எடுத்து போட்டோமா, இப்ப நம்மளே போட்டு அடிக்கிறோம்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ட்ரெண்டிங்ல இருந்தா போதும், ட்ரெண்டிங்லயே இருந்தா போதும். மேட்ச் இப்பதான் பண்ணிட்டோமா? இப்பதான் அடிக்கிறியோ இவனே திட்டுறியோ இல்ல புகழ்றியோ இல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு தேவையில்ல, அதான் நம்மளை இல்ல பத்தி பேசணும். இதுதான்டா இல்ல மார்க்கெட்டிங்னா அதான் புரியலையா. இப்ப என்ன நடந்தாலும் சரி ஒருத்தனை பத்தி பேசிட்டே இருக்கும், அதான் மார்க்கெட்டிங். இது நீ நெகட்டிவ் ரெலவெண்டா பாசிட்டிவ். ஏன்னா ஒரு இருக்கணும். நாள் அவனுக்கு பாசிட்டிவா மாறலாம், நீ ரெலவெண்டா ஒரு நாள் இருக்கணும். அவனுக்கு பாசிட்டிவா மாறலாம். அதான் அந்த செய்தி இப்ப தளங்கள்ல வந்துகிட்டே இருக்கும். என்னப்பா இன்னைக்கு குழந்தையோட போட்டோ ஷூட் முடிச்சாச்சா, அடுத்தது என்ன, கண்ணாடியை போட்டுக்கோ. இல்ல இப்ப இல்ல நடுவுல வேணும்னே வந்துட்டு விஜய் ட்ரெஸ் இல்ல இல்ல ஒரு வேணும்னே விஜய் ட்ரெஸ் எடுத்து அந்த கட்சியே செல்ஃபி அதே மறந்துடுவாங்க ப்ரோ. மாதிரிதான். அதான் எடுக்க கூட விஜய் எல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டா நான் அப்பான்ற அது வெளில வர்றது. அதான் இத்தனை நாள் அப்பான்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா குழந்தைய ஜெயலலிதா? போட்டுக்கிட்டு என்னது போட்டோ எடுத்தா இல்ல உடனே இல்ல நானும் இதுல குழந்தைய இல்ல பிடிச்சி. எடப்பாடி ஆட்சி முடிஞ்சு இத்தனை வருஷம் 4 வருஷம் ஆட்சி எல்லாம் இவ்வளவு இருந்தாங்க. அப்பெல்லாம் அப்பாலாம் கண்ணுக்கு தெரியல. விஜய் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு ஏதான் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் விஜய் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க. இல்ல இது பரவாயில்ல. இல்ல அதுதான் இல்ல ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போதே இது ட்ரால் கண்டென்ட்டா போகாதுன்னு ஏங்க தெரியாதா ப்ரோ? தமிழ வந்து தூக்கி பிடிக்கிற ட்ரால் உங்களுக்கு, ஆகணும். தமிழ இவ்வளவு தூக்கி பிடிக்கிற உங்களுக்கு அப்பாங்கிற பொருள் வேற எப்படிங்க பயன்படுத்த முடியும்? யாரையாவது வந்து வேற இல்ல அவங்க இல்ல என்ன நினைச்சீங்கன்னா இது கூடவே தெரியலையா? இல்ல முதல்ல இப்ப அம்மான்னு எதுக்கு கூப்பிட்டாங்க ஜெயலலிதாவை? ஏன்னா பொண்ணுங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இருந்தது, கூட வந்துட்டு அதிகமா இலவச இதுல வந்துட்டு நிறைய இதெல்லாம் பண்ணாங்க, புரியுதா? சும்மா ஒரே ஒரு ஃப்ரீ பெண்களுக்கான இதுல இன்னொன்னு, அதான் வேலை வாய்ப்பு அதிகமா தந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா ஜெயலலிதா மேல ஊழல் கேஸ் எல்லாம் இருக்குது. ஜெயலலிதா பர்ஃபெக்ட் கிடையாது, அது நிறைய டைரக்டா மென்ஷன் இல்ல. இதுல மேட்டர் என்னன்னா, அவங்க அம்மானு கூப்பிட்டா அதான் பரவாயில்ல, புரியுதா? பெஸ்ட்னு அவனுக்கு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஃப்ரீ பஸ் விட்டுட்டு ஒயின் ஷாப்ல சொல்லிட்டு தெரியலதான் அப்பா. அதான் ஜெயலலிதா இருக்கும் போது வந்து இது வந்து கருணாநிதி கலைஞர்னு ஒரு பட்டம் இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு ஒரு பட்டம் இல்லையே நம்ம சொல்லி அவங்கள வந்து சரி முதல்ல எப்படி கூப்பிடுவா அப்பாடு கூப்பிடுறா. சரி அதையும் எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது. ஏன்னா கலைஞர் ஜெயலலிதா தான் வந்துட்டு பவர்ஃபுல்லா இது வந்துட்டு பார்த்தாங்க. 2 பேரும் போன பிறகு எடப்பாடியே வந்துட்டு இந்த மாவலிபுரத்துல பெரிய அந்த பாறை உருள கூடாதுன்னு சின்னதா ஒரு கல் இருக்கும் பாரு சைட்ல, அந்த மாதிரிதான் வந்துட்டு எடப்பாடி அந்த எங்க வந்துட்டு அந்த ஏடிஎம்கே கட்சி உருண்டற கூடாதுன்னு சொல்லிட்டு சைட்ல சொருவி வச்சிருந்தாங்க. அதான் கடைசியில பார்த்தாதான் 2 கல் இல்ல. இதுல டவுட் என்னன்னா 2 கல்லுக்கும் போட்டி வேற, யாரு புடிய போறன்னு. 2 கல்லுமே சின்ன கல்லுன்றது அப்பாதான் அவனுக்கு தெரியல. இது வேற அவனுங்களே சின்னதான் அவனுக்குள்ளே சின்ன கொஞ்சம் குடுக்கல இந்த இது வேற. ஆனா அலெக்ஸ், நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல அட்லீஸ்ட் நல்ல ஒரு ரூலிங் லீடர்ல அடமொழி இல்லாத தலைவர்னா இப்ப இவங்க 2 பேரும் தான் போல இருக்கு, ஸ்டாலினும் கருணாநிதியும். அதுக்குதான் இப்ப வந்து என்ன சொல்லிருக்கா யோசிச்சிருக்காப்ல, புரியுதா? புரட்சி கலைஞர் நம்மளுக்கு ஒரு பட்டம் வேணுமே மாதிரி கலைஞர் மேல யாரும் வைக்க மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காப்ல, ஆஹா நம்மளுக்கு ஒரு அடமொழி வேணுமே. மவனே சின்னவனே என்ன வந்து ஏதாவது முதல்ல
அடமொழி சாதிச்ச பிறகுதான் வைப்பாங்க, சும்மா ஆக மாட்டாங்க. என்னத்த சாதிச்சுட்டாங்கிறது ஐயோ சும்மா இல்ல கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு அலெக்ஸ். இல்ல ஆல்ரெடி இல்ல அப்ப இல்ல அப்பான்னு கூட்டதே ஊர் முழுக்க எல்லாம் வைத்திய சொல்லுறானுங்க. எப்ப எதை பண்ண ஏங்க போறாங்க எந்த பிஆர் மடையன் தான் அட்வைஸ் பண்ணான்னு தெரியல. யாராவது வந்து ப்ரோ ப்ரோ என்ன கேட்டா இல்ல இல்ல அது கரெக்டான இல்ல இல்ல அது கரெக்டான ரூட் ப்ரோ. ஆனா அது பெரிய ட்ரால் மெட்டீரியல் தான். ஆனா ரீச் ஆச்சுல்ல, ரீச் ஆச்சுல்ல, அது ட்ரால்